Okay, you can start. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காலத்தின் தேவையை கருதி இந்த டாப்பிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் வேண்டிய உங்களுக்கு வந்திருக்கிறோம் 2 ப்ரெசண்டர்ஸ். ஒரு ஆள் சஞ்சீவன், மற்றவா கௌசல்யா. சஞ்சீவன் அவர் ஒரு வைஸ் பிரசிடெண்டா இருக்கிறார், பிரின்சிபலா இருக்கிறார் இந்த ஜோக் ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல்ல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா டீச்சரா இருந்திருக்கிறார். அதோட இன்ஸ்ட்ரக்டர் கோச் ஃபார் 6 years இருந்திருக்கிறார். And Sanjay, he holds a master degree in educational leadership and is an avid reader, traveler, and fitness enthusiast. As an immigrant to Canada at the age of 12, he has experienced firsthand the struggle and joy of being a citizen in a new country. His mission is to engage and empower students and teachers from a foundation of anti-oppressive, culturally responsive learning and leadership. So Sanjeev, welcome. Sanjeev, thank you for joining today to present this topic. And our next presenter, Kaushalya Vimalachandran. Kausalya is a Tamil Canadian registered social worker who is serving her third year with York Region District School Board. Kausalya is currently part of the Community Tamil Team or CARE team, in which she supports the students and families of the Tamil diaspora across the board. Kausalya has been working with children, youth, families for over 10 years in different capacities. Kausalya is also a podcast host and a huge advocate for dance therapy. So welcome, Kausalya. Thank you for joining today. So Sanjay and Kausalya, without further ado, I will pass on to you. Thank you, Pradeep, for the introduction. Ellorukum vanakkam. Vanakkam. Welcome. So நாங்க முதல் ஸ்டார்ட் பண்ண முதல் curious, நீங்க ஆர்கனைசர்ஸ் இருந்தாலும் இல்லாட்டி ஹோஸ்ட் இருந்தாலும் எப்படி இந்த டாபிக்ல அரைவ் பண்ணீங்க, ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டிசைட் பண்ணீங்க இன்றைக்கு ஷேர் பண்றதுக்கு சில வார்த்தைகள் சில ஐடியாஸ் சொல்லுங்க. நாங்கள் முதலும் செய்திருக்கிறோம். இது தமிழ் குரூப் எங்களுக்கு 2 நாள் செய்த வேலை. இது நாங்கள் எங்களுக்கு தெரியும், எங்கிட்ட சமூகத்துல இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. எங்கிட்ட சமூகத்துல இதை பற்றிய விளக்கமும் இல்லை, இதை பற்றிய ஆக்கள் சொல்லி கொடுக்கறதும் இல்லை யாருக்கும். பிள்ளைகள் தங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இந்த விஷயங்கள், அதாவது பால் சம்பந்தமான பிரச்சனைகள், அது சில பிள்ளைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நாங்கள் தற்கொலையை பற்றிய ஒரு ஸ்டடி செய்து கொண்டிருக்கிறோம் வசந்தம். அதுல இந்த பிரச்சனையும் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் இதை பற்றி ஒரு அறிவு மக்களுக்கு இருக்க வேண்டும் என்றதுக்காக, அதுவும் குறிப்பாக நீங்கள் பாடசாலையிலே பிரின்சிபலாக இருக்கிற நீங்கள் எத்தனையோ பிள்ளைகளை சந்திருப்பீங்கள். அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள், அவர்கள் தங்களுக்குள்ளே பேச முடியாம கஷ்டப்படுறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆகவேதான் நாங்கள் இந்த பெற்றார் இந்த பிள்ளைகளை விளங்க வேணும். இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் எங்கட பிள்ளைகளுக்குள்ள ஒரு குளோசட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் வெளியால வர இல்லை. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு மனம் திறந்த உரையாடலை செய்ய வேணும். ஆக்கள் மனம் திறந்து இதை பற்றி கதைக்க வேணும். எங்களுக்கு போன முறை நல்ல சக்சஸ்ஃபுல். என்னண்டா நாங்க கதைச்சு எல்லாம் செய்த அப்புறம் அவைகளோட நல்ல ஆக்கள் எல்லாரும் உறவாடிச்சுனா. இன்றைக்கு உங்களோட உரையாடல் மிக முக்கியம் என்றா நீங்க ஸ்கூலோட எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறபடியா அது கூட முக்கியம் என்று நான் நினைச்சுதான் இதை நாங்க துவங்கி இருக்கிறோம். நன்றி. கான்டெக்ஸ்ட் தர்றது எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுண்டு நாங்க ஃபார்மல் ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஆனா எப்போ வேண்டுமென்றாலும் நிப்பாட்டி அதாவது காமெண்ட் இல்லாட்டி questions கேளுங்கோ என்னடா again it's meant as a topic of discussion dialogue dialogue என்றால் decision எடுக்கிறதுக்கு இல்லை to think deeply to know more is the purpose of a dialogue as opposed to a discussion. And this is the intent behind that. So, already share another nangal arendu. So happy to be here. And nangal anima ipdiyana discussion mudal just to acknowledge nangal vandirangiyavargal vandar kudigal முதல் பூர்வீக குடிமக்களுடைய நிலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் அவர்களுக்கு முதல் நன்றி செலுத்துவோம் உங்களுக்கு தெரியும் இங்க கனடால for a long time the First Nations or First Peoples have been oppressed, discriminated, and as refugees and immigrants we didn't know too much about it, so nangalum we were part of that, so we just need to acknowledge without them first being here it wouldn't be possible for us to be here. And of course, just acknowledging, the folks that we lost, countless lives and talents and gifts, as a result of the war we lost. And even though, we can be seen as the fortunate ones, we need to take a moment to acknowledge the sacrifices made by our own, heroes and fighters, but also, Ngalada Makkal. So just a moment to acknowledge that. Kausalya, feel free to jump in. Yeah. இல்ல கூட தமிழ்ல கதைங்கோ இல்ல தமிழாக்கெல்லாம் கூட கொஞ்சம் தான் வேறு கொஞ்சம் தான் தமிழ் உங்களுக்கு, பட் நாங்க வந்து ட்ரை பண்ண போறோம். நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க, நல்லது. So நாங்கள் again அப்போது சொன்ன மாதிரி the purpose is to not only respect but also empowerment and pretty support பண்ணலாம் students pretty individuals support பண்ணலாம் and that in the point of the presentation. And also இன்னைக்கு வந்து நாங்க எப்படி எங்க பிள்ளைகளுக்கு also நாங்க இந்த வீட்ல எப்படி conversations, healthy conversations அந்த பிள்ளைகளோட கதைக்கலாம், right? So கூடுதலா இந்த வேலை வந்து school social worker and பிள்ளைகளும் families ஓட அந்த social emotional well-being piece, mental health வந்து எங்களோட focus. So இன்னைக்கு வந்து உண்மையா எங்களோட I guess different generations in the topic பத்தி அவில என்ன நினைக்கிறாங்க, right? என்ன issues இருக்கு, என்ன challenges இருக்கு. So இன்னைக்கு சாஞ்சீவ் நானும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஃபீல்ட்ல இருந்து எப்படியான எங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் கேரி பண்ணலாம், அப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், எங்களோட பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம், என்ன ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அதான் இன்றைக்கு எங்களோட மெயின் ஃபோக்கஸ். It is just a quick agenda இந்த orderல என்ன மாதிரி விஷயங்களை கலைக்கலாம்னு அப்போ சொன்ன மாதிரி இடையில questions வரைக்கும் so just remind பண்ணுங்க நீங்க புதுசா உள்ளுக்க வரைக்க ஜூமுக்கு வரைக்க ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி சத்தம் கேட்கும். So we just want to talk about the different categories, some appropriate terms, மற்றது என்ன கஷ்டங்கள் students but also individuals are facing as well, and then discussion. So இது கலைக்கிற நேரத்துல நீங்க சொன்னீங்க முந்தியும் கலைச்சது, அப்ப உங்களுக்கு முதலே தெரியும் என்ன மாதிரி என்று, but any new topic or challenging topic இத நீங்க தான் அதை translate பண்ணணும். Keep an open mind. மற்றது
listening to understand rather than to listening to respond, asking questions, and then always interacting with respect. So I don't know if anyone can translate that. திறந்த மனப்பான்மையோட செவிமடுங்கள், கேள்விகளை தொடுங்கள், சாதகமான மிகவும் பண்போட அன்போட மரியாதையோட உங்களோட வாத பிரதிவாதங்களை முன்வையுங்கள். நன்றி. நன்றி. Thank you. Okay, so either துவங்க முதல் just in schools, again, someone can maybe translate this, approach to diversity and different identities is social identities is based on a human rights approach. மனிதாபிமானத்தோட மனித உரிமைகள் தொடர்பான வகையில பல்வேறு பால் இன ஈர்ப்பையும் பல்வகமையும் கொண்டதாகத்தான் இந்த அணுகுமுறை இருக்க போகின்றது. மற்றது இப்படி வர social identities, age, sexual orientation, ethnicity, race, gender, physical abilities, எங்கள் எல்லாருக்கும் இது இருக்குது. இது வந்து LGBTQ ஆக்களுக்கு மட்டும் இல்லை. So just understanding that, we all have these, and it varies by person. ஆக்கள் வித்தியாசம் மாறுபடும். ஆனா கடைசியில we still respect, மரியாதை கொடுத்து, மற்றது representation, schools-ல நாங்கள் வந்து judge பண்றது இல்ல, choices and then naturally occurring, and then we respect the diversity, just like நாங்க வர ஆக்களை respect பண்ற மாதிரி வர gender ஆக்களை respect பண்ற மாதிரி, those with LGBTQ identities is one of respect. And ரெண்டாவது என்னன்னா, எல்லாருக்கும் our identities are both visible and invisible. எல்லாரை பற்றியும் பார்த்த வித்தியாசங்களை மட்டும் சொல்லலாது, இப்படியானவர் அப்படியானவர் என்று, right? So because we have various identities, as the wheel shows, there are certain identities that can be hidden or invisible to others, and some identities are visible to others, and we understand that those things can change. It can change owing to circumstances. And Sandra, I just wanted to add in there, also pretty in the diagram நாங்க போட்டிருக்கிறோம், just to show you ஒரு நாங்க இண்டிவிஜுவலியா தனியா நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றோமோ அது மாதிரி நாங்க வந்து நெக்க கூட ஆட்டோமேட்டிக்கலி மெத்தாக்களும் உங்களை மாதிரி தான் ஐடென்டிஃபை பண்ணிவிட மாட்டேன். ஸோ மெத்தாக்களை பார்த்து கூட நெக்க கூட அவியல் உங்களை மாதிரி நீங்க ஆம்பளையோ பொம்பளையோ தான் விருப்பமா இருக்கணும், இல்லாடி பொம்பளையோ ஆம்பளையோ தான். ஸோ அந்த ஓப்பன் மைண்ட் அங்கிட்டு இருக்கணும். இந்த எல்லாரும் அவையண்ட ஓன் ஐடென்டிட்டி வந்து அது அவையண்ட டிசிஷன், எப்படி அவையில் அவையண்ட வாக்க லிவ் பண்ண போயிடும். So schools-ல நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அசியூம் பண்ணாம அவைய தாங்களாவே ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். எஸ்பெஷலி நாங்கள் 2 பேரும் ஹை ஸ்கூல் தான் சப்போர்ட் பண்றது மோஸ்ட்லியா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங், அதுக்கு சொல்றது நீ இப்படி பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு பார்க்க நாங்கள் கேட்கறது, இதுதான் வேற எல்லாத்த கேட்டகோரிஸும் இப்படியான அடையாளங்கள் இருக்குது. உன்னை do you know yourself, right? So we get to know our learners, and then it's by asking and not assuming or presuming, right? Does someone want to add that?
any questions or comments so far? ஏதாவது கேள்வி chatல நான் அதை பார்க்கலாம் இருக்கு, so somebody can maybe manage or watch the chat. இதுவரைக்கும் chatல ஒண்ணும் இல்ல. So இது வந்து சொல்றது genderbread person உண்டு, but again, you know, in this spectrum of gender expression, you know, sexuality, there are different layers, right? So, you know, gender identity into பார்க்க போனா and the you know terms வந்து man, woman, trans and so again பார்த்த உடனே சொல்லல அது you know a person is a man, right? So again we can sort of assume, but often the respectful thing to say is you know we ask the person to identify, right? அவே கேக்குறது என்ன நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க, அதான் நாங்க என்னமா இப்ப பேருக்கு பக்கத்துல personal pronouns பேருக்கு பக்கத்துல போடுறோம், அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. because you know சில பேருக்கு வந்து சில பேர் வந்து பார்த்தா you know ஆம்பளைண்ட பேரா அடி பெண்ணுண்ட பேராண்டு தெரியாது, என்னடா வேறு வேறு இனத்தவர் கல்ச்சர்ஸ் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு உடனே தெரியாது ஆனா பெண்ணாண்டு. ஸோ அதை வந்து ஷேர் பண்றது. ஸோ நான் என்ன சஞ்சீவன் என்றா நான் இந்த யூஸ் பண்ற ப்ரோனவுன்ஸ் வந்து he, his and him அண்டு அது இமெயில்ஸ்ல இல்லாட்டி இப்படி ஜூம்ல communicationsல போட்டா it's just being you know proactively you know letting people know you know நான் இந்த pronouns தான் யூஸ் பண்றேன். so பார்த்து people assume பண்ணி பிள்ளையான pronouns யூஸ் பண்ணி disrespect பண்ணாம அவே volunteer பண்ற இல்லாட்டி கேட்கறது you know which pronouns நீங்க யூஸ் பண்றீங்க and it's also in go ahead. Yeah, and Sanji சொல்ற மாதிரி இப்ப வந்து எங்களுக்கு கூடுதலா பிள்ளையோட வேலை செய்ய அவையில் வந்து சொசைட்டில யூனோ சொசைட்டி நினைக்கும் ஒரு புள்ள வந்து ஒரு ஆம்பளை புள்ள வந்து இப்படித்தான் யூனோ சட்டை போடணும், இப்படித்தான் சப்பாத்து போடணும், இப்படி தொப்பி போடணும், சொசைட்டி கணக்கு யூனோ ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ரைட்? அப்படி பொம்பளை இருக்கணும், அப்படி ஆம்பளை இருக்கணும். இந்த ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இது வந்து ஜெண்டர் எக்ஸ்பிரஷன் நாங்க வந்து எங்களுக்கு யூனோ trying to inform everybody that just because நான் ஒரு ஆம்பளையா பிறந்தா doesn't mean நான் வெளியால போய் ஒரு ஸ்கர்ட் போட்டா ஒரு பாவாடை சட்டை போட்டாவோ ஒரு சாரி எப்படி போட்டாவோ அது வந்து அது எந்த இஷ்டம் அப்படி நான் போடலாம்னு ஜெண்டர் எக்ஸ்பிரஷன் அங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அந்த பிள்ளைகளை மட்டும் இல்லை பட் ஆல்சோ adultsம் you know I will வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும், ரைட்? இந்த கம்யூனிட்டியில ஸோ எல்லாருக்கும் அந்த autonomy இருக்கணும், எல்லாருக்கும் அந்த decision making power இருக்கணும். அவியல் என்ன அவியலுக்கு இஷ்டமா இருக்குதோ, அவியலுக்கு விருப்பமா இருக்குதோ, அவியல் எப்படி நாங்க வந்து யூனோ எங்கட சமுதாயத்துல எப்படி நாங்க ப்ரெசென்ட் பண்றோமோ அதுக்கு அவியலுக்கு நாங்க அந்த இடம் கொடுக்கணும். அண்ட் அதுதான் அந்த ஐடென்டிட்டி, செக்ஸ், எக்ஸ்பிரஷன், அட்ராக்ஷன் அதெல்லாம் நாங்க சொல்லி அவியல் வாக்கு இருக்கக்கூடாது, அவியலே தானாவே சூஸ் பண்ணணும். அது மற்றது இது ஒரு ஸ்பெக்ட்ரம், ரைட்? எல்லாரும் வந்து ஒரு சைட்ல மட்டும் தான் இல்லை, யூனோ ஏண்டா ஒரு வரையான ஆக்கள் ஒரு வர மாதிரி present பண்ணலாம். So you know that this is meant to imply it's a spectrum and then you fall somewhere, you know, man into all the way man, but you know they can have some feminine traits or feminine qualities, right? It's not meant to be strict or rigid. So going back to that you know fluid you know depending on the time or life stage it might change. So we'll share the right. So any questions or comments about that? And Rajini, I don't know if you wanted to translate any of that or parts of that. இல்ல நீங்க சொன்னது வரைக்கும் ஓகே. நீங்க இனி இன்டர்பிரட் பண்றேன்னா முதல்ல ஒருக்கா சொன்னீங்கன்னா நம்ம அட்டென்ஷனா இருப்பேன். தேங்க்யூ. So இதுல வந்து திரும்பி போனா
Okay, so Ninga, this is an activity for you to consider and think about. யோசிச்சு but நீங்க உங்களுக்கு ஒரு வீல் ஒன்று இப்படி கொடுத்தா என்ன அதுல ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? உங்களோட இனம் எது, இனக்குழுமம் எது, சமூக பொருளாதார அந்த வகுப்பு, social class எது, gender எது, அதெல்லாம் வேறு. So this is an opportunity to reflect பண்ண. Because நாங்கள் இனிமே அப்போ சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத எல்லா கேட்டகரிஸும் இல்லை, பட் we start small and அதை கேட்கறது நீங்க இத யோசிச்சு எழுதுங்கோ இல்லாட்டி சொல்லுங்கோண்டு, so that again students வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இப்படி எனக்கு வேற categories இருக்குது. Tenia is not, I'm not just one thing. All these are, different parts of me. And how are we doing with that? So again, to become aware of the different parts of yourself, what makes you an individual, and also what makes you part of a group, right? So நாங்கள் தமிழ்ல இருக்கலாம், நாங்கள் தமிழ் ஆண்களா இருக்கலாம், தமிழ் பெண்களா இருக்கலாம், right? தமிழ் பெண்கள் upper class இல்லாட்டி செல்வக்கார் இருக்கலாம், அப்படி. So different levels to one's identity. And again, this is something we do with students so that avikkum awareness irukkum, mattadu avai vandu thangada identity patti yosichu develop pandradhukku, understand pandradhukku, adha patti kettu kadachu metaakaloda associate pandradhukku, this is an exercise for that. Sanjay, idoka sollonuma? Yeah, Elmanda, yes. Okay. ஒரு ஆளுக்கு வந்து பல விதமான அடையாளங்கள் இருக்கு. நாங்கள் தமிழா இருப்போம், பிரதேசமாக இருக்கலாம், பொருளாதாரத்துல வித்தியாசம், சமயத்துல வித்தியாசம். சோ ஒரு ஆளுக்கு பல விதமான அடையாளம் இருக்கும். நாங்க பல துறைகள் வித்தியாசங்களை கொடுத்துட்டு பிள்ளைகளை நாங்க அவர்களை அடையாளம் காண சொல்லுவோம். நீங்க எதுக்குள்ள இதுல வாரீங்கன்னு. இமிகிரண்ட், புலம்பெயர்ந்தவர்கள், பல அடையாளங்கள். ஒரு ஆளுக்கு ஒரு அடையாளம் மட்டுமில்ல, பல அடையாளங்கள் இருக்கு. சோ அதைத்தான் இதுல அவர் வலியுறுத்துறார். நன்றி. Thank you. Okay, so நீங்க முந்தி சொன்னீங்க, பார்வதி ஆண்டி சொன்ன நீங்க இந்த சப்ஜெக்ட் முதல் முந்தியும் பழக்கம் இல்லாட்டி கேட்டிருக்கீங்கன்னு, பட் ஜஸ்ட் இத திருப்பி ரிவ்யூ பண்றதுக்கு அந்த LGBTQ வந்து ஒரு different letters, different identitiesக்கு point பண்ணுது. So lesbian என்றால் women's attraction to other women, gay and or men's attraction to other men, bisexual, that attraction to both genders, or attraction is also falling in love with both genders, or transgender vandu refer pannadhu idu gender identity ku biological sex ku, and finally or umbrella term it's queer. So we'll go to so someone can read the definitions. இதுல லெஸ்பியன் என்று சொல்றது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணில ஈர்ப்பு வாரது. ஒரு கே என்று சொன்னா ஒரு ஆணுக்கு ஆணில ஈர்ப்பு வாரது. அது ஆணுடனான ஈர்ப்பாகவும் இருக்கலாம், அது காதலாகவும் இருக்கலாம். இருபாலாராக இருக்கிறது, இருபாலாரிலும் அவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லுகின்ற போது அவர்கள்
பார்ப்பதற்கு ஒரு உருவமாகவும் அவர்கள் தங்களை இன்னொரு பாலாகவும் அடையாளம் கண்டு கொள்வார்கள். மற்றது கியூ என்றது எல்லா விதமான வித்தியாசங்களையும் உள்ளடக்கின மாதிரி. ஒரு அம்பிரலாட்டம், ஒரு குடையின்கள பல வித்தியாசங்கள் வர்றது போல அந்த சொல் பிரயோகிக்கப்படுகின்றது. அதான் அநேகமா இந்த கம்யூனிட்டியை வந்து அந்த என்ன ரெயின்போ அந்த சிம்பிளை யூஸ் பண்றது, வானவில்ஸ் என்ற டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி அதான் லெஸ்பியன். ஸோ ஆனா எல்லாம் சேர்த்து பார்க்க வடிவா இருக்கும் வானவில் மாதிரி. ஸோ அதான் எல்லா அந்த ஃபிளாக்ஸ் மற்றது லேபிள்ஸ்ல ஒரு ரெயின்போவை யூஸ் பண்றது. என்னடா எல்லாம் வேறு வேறு ஐடென்டிட்டிஸ் இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து யூனிட்டி ஒன்றாக பார்க்க போனா ஒரு வடிவானதா இருக்கிறது. டைவர்சிட்டி, யூனிட்டி இன் அண்ட் டைவர்சிட்டி அண்ட் டைவர்சிட்டி இன் யூனிட்டி ஒரு சிம்பிளா. Sanji, I was just wondering if we can gauge the audience to see if they've heard the term before. எவ்வளவு பேருக்கு தெரியும் LGBTQ+ முதலிருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த term, if they want to share any thoughts that they might have. Rajani, நீங்க கேட்டா அவங்களுக்கு என்னன்னா maybe share their thoughts or question. Yeah, நீங்க அத கேட்க ஸ்கிரீன் ஷேர் எடுத்து போட்டு கேட்டா அவையல் more attention இருக்கும். இதுல பங்கு பெற்ற அம்மாக்கள் ஐயாக்கள் இந்த சொற்பிரயோகம் பற்றி, கே, லெஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டர், கியூ பற்றி நீங்க இந்த சொற்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களோட மனசுல இது பற்றிய அனுபவம், பார்வை எப்படி இருக்குன்னு அவையில் அறிய விரும்புறோம். Okay, so as curly vanda the comments and I think we have a raised hand. Sam கதைக்க போறார் போல இருக்கு. No, I was simply going to say, in this country, more than 30 years ago, there was a member of parliament. Some of you might have heard Sven Robinson. He was a member of parliament from British Columbia. He served in the House for many, many years. He belonged to the New Democratic Party federally. And our identify whenever a gay, lesbian. Well, it was quite. He always identified himself as that. Yes. Okay. Yeah, அது நல்ல ஒரு segue. என்னடா எங்கட கனேடியன் சொசைட்டிலையும் மீடியாலையும் கணக்காக இருக்கிறார்கள். ஸோ கடைசி லாஸ்ட் பிரீமியர் ஆஃப் ஆன்டாரியோ கேத்லீன் வின் எல்லாருக்கும் தெரியும், ரைட்? அவ ஒரு லெஸ்பியன் உமன். ஆனா அவ ஏர்லியா சின்ன வயதில் இருக்க மேரி பண்ணி பிள்ளைகளும் இருந்தது. பேந்து ரியலைஸ் பண்ணவ அவ லெஸ்பியன் தான் என்று அப்படி கணக்காக இருக்கிறார்கள். இப்ப அவ ஒய்ஃப்க்கு மேரி பண்ணி இருக்கிறார், ஆனா பிள்ளைகள் இருக்கு, கிராண்ட் கிட்ஸ் இருக்கிறார். And then அப்படி கணக்க பிரபல பிரசித்தி பெற்ற ஆட்கள் இருக்கிறார்கள். இதுல உங்களுக்கு எத்தனை பேர் இதுல தெரியுமோ தெரியாது. மற்றது ரெண்டாவது படம் வந்து ஷியாம் செல்வதுரை, ஒரு தமிழ் ஆத்தர், நாவல் எழுதுறவர். அவரும் கனேடியன் தான். அவர் இங்கேயும் இலங்கையிலும் பிரசித்தி பெற்றவர். கணக்கு அவார்ட்ஸ் எல்லாம் 3-4 நாவல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணவர். அவர் வந்து ஐ திங்க் அப்பா தமிழ், அம்மா ஐ பிலீவ் இஸ் சிங்களீஸ். பட் அகைன் ஷியாம் செல்வதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு நான் தமிழ் டீச் பண்ணினான். அப்ப என்ன தெரியும் இங்க கனடால. எஸ், அவர் தான் இருக்கிறவர். எஸ் எஸ். மற்றது அந்த 3வது படம் வந்து இது லியோ வராட்கார். அவர் வந்து ஐர்லாந்து பிரைம் மினிஸ்டர், எங்கட கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஐர்லாந்து பிரைம் மினிஸ்டர். அவரும் அவர்கிட்ட ஹஸ்பண்டும் அந்த போட்டோ கட் ஆஃப் பண்ணி போயிட்டது. பட்
அவர் half Indian, half Irish. Lily Singh. Lily So Singh. and, yeah, Lily Singh வந்து உங்களோட grandkidsக்கு தெரியும். அவர் ஒரு பஞ்சாபி host. அவர் யூடியூப்ல கணக்கு வீடியோஸ் எல்லாம் ஒரு கமெடியன். அவர் bisexual. மற்றது எல்லாருக்கும் தெரியும் கடைசி படம் வந்து Ellen DeGeneres. அவர் இன்னும் ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட். And எல்லாருக்கும் comedian தெரியும். வேறு யாரும் உங்களுக்கு தெரியுமா? அங்க இந்த லிஸ்ட்ல போடல. எனக்கு பேர் ஞாபகம் வருதில்ல, ஆனா பார்வதி அண்டிக்கு சில நேரம் ஞாபகம் ஒன்டாரியோல ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு. எஸ், Smitherman. ஸ்மிதம். Yeah, George Smitherman. Yeah. அவர் மேயராவும் I think election கேட்டவர். அவருடைய psychiatrist, famous psychiatrist, won Order of Canada Award, Dr. Beiser. இது நாங்கள் இதுக்கு ஷேர் பண்றது காரணம் என்னென்னா LGBTQ இண்டிவிஜுவல்ஸும் மெட்டவே மாறி எல்லாரையும் மாறி ரைட் fully function contribute பண்ணி பதவிகளுக்கு ஏறி சர்வே செய்கிறார்கள். முந்தித்தான் ஷேம் அண்டும் இல்லாட்டி closetல நீங்க அன்றைக்கு சொன்ன மாதிரி இருக்கிறது. இப்போ பிகாஸ் ஆஃப் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஒன்டாரியோ ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறபடியா டிஸ்கிரிமினேஷன் இருந்தாலும் to live full lives and contribute to society, live with respect and pride. And also இது வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு காட்டேக்க எனக்கு தெரியும் எங்களோட சொசைட்டில இப்படியான ரெப்ரசன்டேஷன் கட்டாயமா தேவையாண்டு, ரைட்? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நாங்க எங்களோட பிள்ளைகள் வந்து LGBTQ கம்யூனிட்டியில மெம்பர்ஸா இருந்தா அவையில நாங்க again திருப்பி அந்த குறைநச்சு அவளுக்கு இயலாதுன்னு சொல்லலாம். அண்ட் இப்ப வந்து எங்களோட கம்யூனிட்டில கணக்காக்கள் இந்த பகுதியெல்லாம் மடிக்கினோம். ஸோ அவைகளுக்கும் ஒரு அந்த என்கரேஜ்மெண்டா இருக்கு, அவைகளுக்கும் அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தரணும் அவைகளுக்கும். ஓகே, this is not இப்படிதான் நான் ஐடென்டிஃபை பண்ணடா, நான் அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் இன்னும் I can still be the prime minister, நான் வந்து ஒரு ஆக்டரா வரலாம், நான் வந்து ஒரு ஆத்தரா வரலாம். அப்படியான சேம் வே நாங்க எங்களோட மெட்ட புள்ளிகள் ஹெட்டரோசெக்சுவல் புள்ளிகளுக்கு நாங்க அப்படியான லவ் அண்ட் கைண்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறோமோ சேம் திங் இந்த கம்யூனிட்டிக்கும் கொடுக்கணும். மற்றது இது இன்னும் ஒரு டேர்ம் வந்து ally என்று சொல்றது. அப்படி என்றால் இது வந்து someone who supports the LGBT community, ஒரு support கொடுக்கறதுக்கு, right? Someone who supports, aligns oneself, because we know உங்களுக்கு தெரியும் அங்க discrimination இருக்கு, stigma இருக்குது. அதுக்காண்டித்தான் இது அந்த கைகோர்த்து காட்டினது என்றால் இது as friends, as supporters நாங்கள் யுனைட் பண்ணலாம். அண்ட் அதில் அகேன் உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் போட்டிருக்கு, விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு ஆதரவு அளிப்பவர். ஆனால் தமிழ்ல ஆலாய் என்ற என்னென்று யாருக்கும் தெரியுமோ? அலாயண்டா உங்களவர் தான் அதுல மொழிபெயர்த்திருக்கிறோம் நாங்கள். உங்களவர், ஓகே, ரைட். உங்களவர் and then like one of us அந்த மாதிரியா? One of you, right? So ally, alliance, எல்லாம் அந்த ஒரே வேர்ட், right? root wordல இருந்து வந்தது, right? And allyship, I'm just going to add, allyship also வந்து சரியான it's a very important process. இப்போ நாங்க இந்த பத்தி issues நாங்க கதைக்க போறோம்டா, and நாங்க வந்து யோசிக்கணும் இந்த பிள்ளைகளோ
add up so in the community la irukku avilukku சரியான கஷ்டமா இருக்கு, right? Emotionally, mentally, எப்படி நான் இந்த சொசைட்டில நான் வேலை செய்யறது, எப்படி நான் ஸ்கூல் போறது, and people என்ன ஆக்கள் என்ன பார்த்து இப்படி கதைக்கணும் அப்படி கதைக்கணும் பாயிண்ட் ஆட் பண்ணினோம், எனக்கு ஸ்பேஸ் இல்ல, நான் அப்படி எந்த இஷ்டமா கதைக்கிறதுக்கு. ஸோ அவளுக்கே கஷ்டமா இருக்கும் அப்படி மற்ற ஆக்களுக்கு சொல்றது, நான் இப்படித்தான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஸோ allyship என்னண்டா, ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் உமனா ஐடென்டிஃபை பண்ணா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவ இந்த கம்யூனிட்டியில ஐடென்டிஃபை பண்ண, நான் அவருக்கு சப்போர்ட் இருப்பேன். ஸோ வெதர் நான் ஷோ மை சப்போர்ட் ஒரு மற்றாக்களுக்கு கதைப்பேன், லைக் இப்படி இது இப்படியான கம்யூனிட்டிஸ் இருக்குது, ரிசோர்சஸ் இருக்குது, எப்படி நாங்க ரியலி லைக் எம்பத்தி காட்டி எங்களோட LGBTQ கம்யூனிட்டிக்கு நாங்களும் உங்களோட சேர்ந்து நிக்கிறோம், அதை கட்டாயமா காட்டணும். அப்படித்தான் allyship ஒர்க் பண்றது. பட் ஆல்சோ ஜஸ்ட் இன் ஜெனரல் லைக் நாங்க ஹியூமன் பீயிங் பார்க்க, ஈவன் நாங்க ஒரு தமிழாக்கள் பார்க்க, தமிழாக்கள் ஊர்ல எங்களுக்கு கஷ்டம், அந்த சிவில் வார் போய்கொண்டிருக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நாங்க கேட்டு நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, எங்களை இஷ்யூ பத்தி கதைங்கோ, எங்களை இது நியூஸ் லெட்டர் வாசிங்கோ, இப்படித்தான் நடக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெடிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் லைக் எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்கு எப்படி சப்போர்ட் தேவையோ எங்களோட நாட்டு இஷ்யூஸை பத்தி சேம் திங் எங்களோட LGBT கம்யூனிட்டிக்கும் தேவை. அப்படியான allyship தேவை. இதே ஒரு இஷ்யூ, இது ஒரு ஐடென்டிட்டி இஷ்யூ. Or not even an issue, it's identity affirming. அவங்களுக்கு நாங்க ஸ்பேஸ் ஹோல்ட் பண்ணணும். இல்ல அவேண்ட ஸ்ட்ரகிள், அவேண்ட இஷ்யூஸை பற்றி கொஞ்சம் கதைச்சிங்கன்னா, ஹவு சின்ன வயதுல இருந்தே ஸ்கூல்ல எல்லாம் அந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸோட கதைக்க முடியாம ஸ்கூல்ல கதைக்கணும், ஆனா வீட்டுல போய் கதைக்க முடியல, அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்க. குட் ஐடியா. இது போட்டது காரணம் என்னடா, அது Ontario Human Rights Code. ஸோ இங்க ஸ்கூல்ஸ் என்ன வேற வெளியிடத்துல என்ன டிஸ்கிரிமினேஷன் நடந்தது என்றால் நீங்க கேஸ் போடலாம். you can bring your grievances இதுக்கு கோர்ட்ஸுக்கு முன்னால, and it will be taken up and it will be supported. So அதான் எங்களுக்கு அப்போ ஸ்கூல் போர்டால் கல்வி சபையால அப்போ ரிமைண்டர்ஸ் வாரது எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், எல்லா பிள்ளைகளையும் respect, treat them with respect, treat them with dignity, and not to outcast them. And so இதான் எங்களுக்கு அந்த சட்டம் இங்க for how we treat diversity of any kind. And இதுல protect பண்ணது அதான் போட்டிருக்கு, transgender, transsexual, intersex, cross-dressers, people whose gender identity or expression is seen to be different from their birth sex. So again, to not have discrimination and to treat everybody மனிதாபிமானத்தோட அப்போ சொன்ன மாதிரி equals-ஆ treat பண்ணணும். So again, this is what we are governed by in schools and in school boards. அதற்கு translate பண்ணி விடுறீங்களா? சட்டத்தின் பார்வையில பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு அடிக்கடி இப்படியான வலியுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கும். பல்வேறு பால் அடையாளங்கள், பால் ஈர்ப்புகளோட வரைக்குள்ள எல்லாரையும் ஒரே சமமாக நடத்துறது, எந்த வேறுபாடும் இல்லாம, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, பார்வைகள், வித்தியாசமான நோக்குகள் இல்லாம எல்லாரையும் சமத்துவமாக சகத்துவமாக நடத்த, அது மனிதாபிமானம், மனித உரிமையோட நடத்தப்பட வேண்டியது. அவ்வாறு நடத்தப்படாட்டி அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் வழி இருக்கின்றது. நன்றி. Okay, so then நீங்க யோசிச்சு பார்த்தால் என்ன challenges உண்டு. So we'll go to the Tamil slide. So Kaushalya, you can lead us with this. Yeah. So I'm gonna probably speak, I can't, I guess in terms of like mental health. So most of my school என்னுடைய வேலை பிள்ளைகளுக்கு anxiety, depression, thoughts of suicide, நான் பிள்ளைகள் யோசிக்க, ஏன் நான் உயிரோட இருக்கணும், ஏன் நான் இந்த வாழ்க்கை இருக்கணும், ஏன் நான் இப்படி அப்புறம் நான் அப்படியான கணக்கு கேள்விகள் பிள்ளைகளுக்கு வேற. பிள்ளைகள் as young as
and கணக்கு research இருக்குது right எந்த வயசுல பிள்ளைகளுக்கு அவளுக்கே தெரியும் ஆனா research shows பண்ணுது at least ஒரு ages 3 to 5 yearsலயே பிள்ளைகளுக்கு அந்த different you know expression I will வந்து you know வீட்லயோ வெளியாலயோ டிவில பாக்கறியோ I will all these influences better right so on the time spanல so infant to toddler அந்த timeலயே பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன அவளுக்கு இஷ்டமா இருக்குது என்ன அவளுக்கு விருப்பம் வந்து right so அப்படியா இருக்கேக்க நாங்க வந்து பெற்றோர் வந்து வீட்ல இருக்கேக்க எங்களுக்கு தெரியணும் எஸ்பெஷலி ஒரு டிஃப்ரெண்ட் சொசைட்டில நாங்க வந்து இப்ப வளர்றோம் கனடால தான் கூடுதல் எங்களோட பிள்ளைகள் born in Canada so எங்களோட parents generation was you know back home ஊர்ல இருந்தது so அவங்களுக்கு அந்த opportunity கிடைக்கல right and the difference is முதல் வந்து அந்த opportunity இல்ல அப்ப spaces இல்ல இத பத்தி கதைக்கிறதுக்கு so நாங்க வந்து சொல்லலாம் முதல் எல்லாம் you know இப்படியான community members இல்லையா அப்படி நாங்க சொல்லலாம் இந்த முதல் எல்லாம் இப்படியான கான்வர்சேஷன்ஸ் ஓப்பன்லியா அப்படி ஃபார்ம்ல உங்களுக்கு கதைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஸோ இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஸ்பெசிஃபிக்லி ஃபண்டிங் கொடுத்துருக்கிறேன் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ணியிருக்கிறேன் மென்டல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வேற எல்லாம் ஜாப்ஸ் வந்துருக்கு ஸ்பெசிஃபிக்லி பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ற மென்டல் இல்னஸஸ் பத்தி ஸோ நாங்க இந்த LGBTQ கம்யூனிட்டியை கலைக்கிறோம்டா அவையிலும் significant increase in anxiety and depression and suicide and அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இடம் இல்ல அவையில் என்னத்தை what are they feeling அவைகளுக்கு உள்ளுக்கு என்ன அவையில் ஃபீல் பண்ணணுமோ அவைகளுக்கு அந்த ஸ்பேஸ்ல கலைக்கிறது பத்தி ஸோ வீட்டுல வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 ஸ்பேசஸ் எங்களோட பிள்ளைகள் கூடுதலா ஆக்கிபை பண்றது வந்தா வீட்லயும் பள்ளிக்கூடத்துலயும் ஸோ அந்த 2 ஸ்பேசஸ் அண்ட் தென் மூன்றாவது வந்து கம்யூனிட்டி ஸோ வெளியால பார்க்குக்கு போறதோ லைப்ரரி போறதோ எனி டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸோ எங்களோட ஜாப் அண்ட் யூனோ இந்த நாங்க வேலை செய்யற வந்து நாங்க அட்வொகேட் பண்றது ரைட் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த anxiety டிப்ரெஷன் தாட்ஸ் ஆஃப் சூசைட் ஸ்பெசிஃபிக்கலி ஒரு ஸ்கூல் சோஷியல் ஒர்க்கர் இருந்து எனக்கு பிள்ளைகள் இருக்குது நான் ஒரு ஸ்கூல் சோஷியல் ஒர்க்கர் கதைக்கோணும் ஆனா நான் கதை கேட்க அம்மா அப்பா மேரல் இருக்கக்கூடாது ரைட் அண்ட் அவியலுக்கு வீட்டுல வளர்க்க அவளுக்கு தெரியும் லைக் ஒருத்தரும் இப்படியான இதை பத்தி கதைக்கிறேன் கதைச்சா அவங்களுக்கு யூனோ அடிபிடம் இல்லாட்டிக்கு எங்களை பத்தி குறையா சொல்லுவினோம் இல்லாட்டிக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு கணக்கு நெகட்டிவிட்டி வந்து சரவுண்ட் பண்ணுது இந்த கம்யூனிட்டியை பத்தி LGBTQ+ கம்யூனிட்டி பத்தி ஸோ மெயின் ஜாப் அண்ட் இல்லை பட் எங்களோட ஹோப் வந்து எங்களோட older generations-க்கு ஒரு giving them கொஞ்சம் more knowledge and educating them around எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி அவள் இப்ப கஷ்டப்படணும் and mental health வந்து ஒரு உண்மையான issue right பிள்ளைகள் வந்து காலம் ஒழும்பி சும்மா சொல்றேன் எனக்கு இயலாது எனக்கு நித்திர தெரியல எனக்கு வயிறு நோவுது எனக்கு மூச்சு வாங்கல அதெல்லாம் உண்மையான real issues right so especially in this specific community yes I will experiencing more because I will எனக்கு support கிடைக்குது so நாங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனா உங்களுக்கு நாங்க கேட்கணும் ஏன் நாங்க இப்படியா யோசிக்கிறோம் ஏன் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படியான ஃப்ரீடம் சப்போர்ட் அப்படியான ஒரு என்வாயன்மெண்ட் ஏன் நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஏன் நாங்க நினைக்கிறோம் எங்களோட பிள்ளைகளை என்ன இந்த பிள்ளைக்கு பிரச்சனையோ இல்லாதுக்கு ஏன் இந்த பிள்ளைக்கு மூளையில என்ன பிரச்சனையோ ஏன் நாங்க அப்படி கேட்கிறோம் அப்படியான கேள்வியை நாங்களே எங்களுக்கு தானாவே நாங்க கேட்கணும் அண்ட் கேட்டுட்டு உங்களுக்கு ஏலாட்டிக்கு உங்களுக்கு ரீசோர்ஸ் இல்லாட்டிக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கூலுக்கு கதைக்கணும் மேபி நான் ஸ்கூல்ல இருந்து நான் கேட்கலாம் எப்படி நான் இதை பத்தி லேர்ன் பண்ணலாம் என் பிள்ளைக்கு வந்து சரியான கஷ்டமா இருக்குது காலம் ஒலிம்பி ஸ்கூலுக்கு போறதுக்கு ஏன் அப்படி கஷ்டமா இருக்குது வீட்டுல வந்து நீங்க கூடுதலா கேள்விகள் கேட்கணும் பிள்ளைகளை பத்தி பிள்ளைகளுக்கு டக்குன்னு நாங்க கத்திட்டு குறை நினைக்க கூடாது ஆல்சோ உங்களோட பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது ரைட் எல்லாத்த எக்ஸ்பீரியன்ஸும் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ நாங்க வந்து எப்படி நாங்க எங்களோட வீட்டுல எப்படி ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் நாங்க ஃபாஸ்டர் பண்ணுறோமோ அப்பதான் எங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு அந்த ட்ரஸ்ட் வரும் எங்களோட பேரண்ட்ஸோட ரைட் அண்ட் ஐ திங்க் கூடுதலா நாங்க நினைக்கிறோம் நாங்க இது எந்த பிள்ளை அப்ப எந்த பிள்ளை கட்டாம எனக்கு எல்லாம் சொல்லணும் எந்த பிள்ளை கட்டாம லிசன் பண்ணணும்னு அப்படியே நாங்க யோசிக்க கூடாது பிகாஸ் நாங்களும் எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்க எவ்வளவு ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட் அந்த பிள்ளைக்கு வச்சுக்கணும் அப்படி மாதிரி தான் அந்த பிள்ளையும் ஓகே யோசிக்கும் ஓகே அம்மா அப்பா or aunt or whoever அந்த பிள்ளை அந்த living in the space அவளுக்கும் தெரியும் ஓகே எனக்கு இப்ப சேஃபா இருக்குது இதை பத்தி கதைக்கலாம் ரைட் another thing அந்த சேஃப்டி ஒரு huge issue கூடுதலாங்கிற பிள்ளைகள் ஒருத்தரோட சொல்றீல பிகாஸ் சேஃப்டியால சில பிள்ளைகளுக்கு வந்து மற்றாக சண்டை பிடிக்க வருவீங்க வெளியால ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட்ல ஃபைட் பண்ணுவீங்க
இப்படியான ஒரு கம்யூனிட்டியில வேற வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனலி மென்டலியா எங்களோட பிள்ளைகளுக்கு கூடுதலா பாதிக்கப்படுது. அண்ட் இதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ், எங்களோட மெயின் கோல் வந்து எப்படி எங்களோட பேரண்ட்ஸ் வந்து இப்படியான ஒர்க் ஷாப்ஸுக்கு வரலாம், இல்லாட்டிக்கு ரீசோர்ஸஸ் நாங்க போய் ஷேர் பண்ணுவோம். பட் எப்படி நாங்க கண்டினியூ லேர்ன் பண்றோம், எங்களோட கிராண்ட் சில்ட்ரனோ, எங்களோட சில்ட்ரனோ, எங்களோட நீசஸ் நெஃப்யூஸ், எங்களுக்கு தெரியணும் இந்த ஜெனரேஷன் இஸ் குவைட் ஷிஃப்ட். அப்படி ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரைக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும் கூடுதலா கேள்விகள் இருக்கு. ஆனா எங்களோட பிள்ளைகள் அங்க போறது. அவளுக்கு அட்லீஸ்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்கணும். ஈவன் இஃப் உங்களுக்கு தெரியாட்டுக்கு இது என்னத்தை பத்தி எனக்கு தெரியாதுண்டா, ஓகே, நீங்க வந்து ஆஸ்பத்திரியில கணக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் ஹேவ் கிரேட் ரிசோர்ஸஸ், ஸ்கூல் போர்ட்ஸுக்கு கணக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு, உங்களோட லோக்கல் கம்யூனிட்டி சென்டர்லயும் போய் ரிசோர்ஸஸ் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் தாட்ஸ் த மெயின் மெசேஜ் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வர்றோம்னா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். எங்களோட எல்ஜிபிடி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த anxiety, depression, isolation and suicide is all interconnected. And then Kukapuna, we have a lot of what will people think and மெட்டவே அப்படி யோசிப்பினம், என்ன அப்படி கதைப்பினம் அப்படி அண்டு. ஆனா அதுக்கு அகேன் அப்படி இங்க வந்து அப்படி நினைக்க இயலாது. ஏனென்றால் கௌசல்யா சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண இல்லாம பல அதான் நீங்க அப்போ சொன்ன மாதிரி செல்ஃப் இது தற்கொலை பற்றி யோசிக்கணும், கையை வெட்டுறது இருக்குது பிளேடால, ஏனெண்டா இது கஷ்டமா இருக்கிறபடியா இருக்கு. ஸோ இப்படியான அந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் and then strategies வருது. ஸோ அதுதான் நாங்கள் we have to ask உங்களுக்கு அந்த questions போட்டிருக்கு. what's என்ன cost, right? மூடி மறைக்கிறதால என்ன cost, பிள்ளைகளுக்கு cost, right? Relationship cost, right? Again, that anxiety, right? அதெல்லாம் வருது. So okay, so let's get some comments. What do you think? In questions இல்லாட்டி நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, உங்களோட thoughts and Rajani, I think I see your hand. Yeah, like comments or comments-உம் கேள்வியும். நீங்க சொன்னீங்க பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல, குடும்பத்துல, சமூகத்துல இந்த 3 களத்திலையும் பிள்ளைகள் பிரயாணிக்கணும். அந்த இதுல பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும், அவைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், எந்த குறைபாடும் இல்லாம ஆக்களோட மெட்டாக்களோட ஒப்பிடாம அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்றது என்று சொல்லி. ஆனா இதுல என்னுடைய அனுபவத்துல இது பற்றி என்னுடைய அனுபவம் மிகவும் சிறியது. அந்த சின்ன எல்லைக்குள்ள நின்று பார்க்கக்குள்ள பாடசாலையும் சமூகமும் இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாலும் பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். வித்தியாசமாக விகல்பமாக பார்த்து அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு வேதனைப்பட்ட நிலையில அந்த பிள்ளையோட வருகின்ற உறவு நிலையும் ஒரு வெப்பிகாரமான ஒரு ஆரோக்கியமற்ற நிலையில அந்த பிள்ளைய முற்றுமுழுதாக மாத்துறதுக்கான வகையில வரைக்கும் அந்த பிள்ளைகள் அடிக்ஷன், மென்டல் ஹெல்த், மெல் அடாப்டிவ் கோப்பிங் மெக்கானிசத்துக்குள்ள போயிடும். சோ ஒரு சில பேர் தான் இப்ப நீங்க காட்டின மாதிரி பிரபல்யங்களாக வெளியில வரையணும். ஆனா எங்களோட சமூகத்துக்குள்ள நிறைய பேர் இப்படி இருக்கணும். இப்ப பெற்றாரோட கதைக்குள்ள அது இப்ப காலம் சரியில்லை, அது கொஞ்சம் காலம் போக அவர் he will be okay, இப்ப இந்த நேரத்துல அவர் அப்படித்தான் இருப்பார், அல்லவா அப்படித்தான் இப்ப பிறகு ஓகே என்று. இப்ப இந்த பெற்றாருக்கு இதெல்லாம் பற்றி எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்? சொல்லி கொடுக்கணும். எங்க இந்த வளங்கள் இருக்குது, இது பற்றி தமிழ்ல அவர்கள் எப்படி எங்க அறிஞ்சு கொள்ளலாம்? என்ன மூலங்கள் இப்ப இலகுவாக கிடைக்குது? ஈஸி அக்சசபிள் resources. I think
ஸ்கூல்ஸ்க்கு போனா தானே எப்படி இந்த பெட்டரே அவுட்ரீச் பண்றது. Yeah. ஸோ அது உண்மை சேலஞ்ச் தான். அது எங்கட தமிழ் ரிசோர்சஸ் இல்லை. ஸோ இப்படி கொஞ்சம் ஆனா இது நீங்க ஸ்கூல்ஸுக்கு சொல்லேக்கத்தான் தெரிய வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 years ago 1 year ago தமிழ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இல்லை, ரைட்? ஸோ ஸ்கூல்ஸ் வந்து எங்களை பேரண்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி நாங்க கஷ்டப்படுறோம் எங்கட பிள்ளையோட, அப்புறம் நாங்கள் அதை ஸ்கூல் போர்டுக்கு சொல்றோம், எங்களுக்கு தமிழ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் வேணும், உங்களோட தமிழ் ஃபேமிலிஸோடையும் தமிழ் சில்ட்ரனோடையும் வேலை செய்ய ஒரு தரம் இல்லைன்னு நாங்கள் அட்வொகேட் பண்ண. என்னன்னா நீங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்றீங்க எங்களுக்கு ஹெல்ப் தேவை, எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குன்னு. ஸோ அப்படி ஓப்பனா வந்து சேர்ந்தாதான் அந்த ரீசோர்சஸ் டெவலப் பண்ணப்படும். ஒன்றும் சொல்லாம மூடி வச்சிருந்தா டெவலப் பண்ணப்படாது. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் காசு, ரைட்? ரிசோர்சஸ், ஃபைனான்சஸ் தேவை. அப்படி செய்யறதுக்கு ஒரு காசு இல்லை. பட் ஆனால் பெற்றோர் வந்து டாக்ஸ் பேயர்ஸ். அப்ப உங்களுக்கு இந்த ரிசோர்சஸ் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் தான் ஸ்கூல் போர்ட்ஸோ பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸோ கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க முன்னாடி முன் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸையும் நீட்ஸையும் கட்டாயம் வெளிக்கொண்டு வரணும். I think we have another hand. We still have. My name is Lorraine. Yeah, I'm talking from a fire tablet. நான் வந்து ஹை ஸ்கூல்ல ஸ்ரீலங்கால கொழும்புல படிக்க எனக்கு அப்ப அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சது, பேச்சு கல்யாணம். எனக்கு ஒரே பயம், அம்மாவும் எனக்கு வற்புறுத்தி பேச்சு கல்யாணம் செய்ய போறான். அது என்ன ஸ்டடீஸ அஃபெக்ட் பண்ணது. பேருந்து நான் அமெரிக்காவுக்கும் விமென்ஸ் காலேஜுக்கு வந்தேன் நான் ஸ்காலர்ஷிப்ல. என்னன்னா எனக்கு பயம், அம்மா அப்பாவும் எனக்கு பேச போயிடும் ஸ்ரீலங்கால இருந்தா கல்யாணம் உண்டு. ஆனா பேருந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டிக்கு கோ எஜுகேஷனல் யூனிவர்சிட்டிஸுக்கு போனேன் நான். அப்ப எனக்கு சரி வரை இல்லை. அப்ப நான் கனடாக்கு வந்துட்டேன். அதான் எனக்கு அப்ப நாங்க வளரேக்க அப்பா அம்மாவோட ஃப்ரீயா கதைக்கிறீங்க, ஒன்னும் ஃப்ரீயா கதைக்கிறீங்க. அதான் அம்மா அமெரிக்காவுக்கு நல்ல கேரியம் இல்ல தனியா வந்தது, அப்பாவோட கதைக்கலாம் இருந்தது. So அப்படி கனடாக்கு சேர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு போனா தெரிய வராது, எங்கேயாவது போனா அப்பா அம்மாவோட காய்க்க தேவையில்லைன்னு அப்படி செய்யறார்கள். ஸோ அதான் நீங்க ரிலேஷன்ஷிப், லவ், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பிரேக்அப் பண்ணுது. So yeah, thank you for sharing. Thank you for sharing. You're welcome. I just wanted to, Sanji, I'm gonna kind of speak about and the resources now in Kadakika, and I think both Sanji and I in York Region District School Board level but Angalaka also is quite aware that in the community like Kanaka Tamil representation or like Tamil organization specifically in the topic of Patikudala Kadikira. So I understand that it's custom. So if Vasantham Tamil Wellness Center is doing a great job, obviously, seeking okay, clinicians, educators, so this is great. This is a great platform. So hopefully, we can move into creating different spaces. So in the list of organizations, not specifically Tamil run organizations, or also each organization if they have like Tamil speaking material or staff on it. But these are some links more learn the knowledge and educate yourself. And grandchildren in the website right? English. So even that, so specifically நான் தனியா போய் தமிழ்ல வாசிச்சு தமிழ்ல விளங்கி எனக்கு எப்படி இது செய்யறேன்டா, then நீங்க work together, right? உங்களுக்கு ஒரு always a decision இருக்கு. So எங்களோட hope வந்து எங்களோட grandparents and the parents வந்து பிள்ளைகளோட work together, sit in front of a computer or half an hour
Saturday or Sunday when it's more like downtime வீட்ல இருக்க ரெண்டு பேரும் போய் இந்த வெப்சைட்ல join பண்ணி okay நான் வந்து வசந்தம் Tamil Wellness Centerல இந்த பிரசன்டேஷனுக்கு போனா நான் இந்த resource தந்தவ பிள்ளையோட இருந்து இதோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கலாம் right so உங்க பிள்ளைகள் வந்து ஆங்கிலம் அவங்களுக்கு தெரிஞ்சா then they can translate it for you so I think that's also a great way to continue I think உங்க பிள்ளைகளுக்கு என்ன இப்ப தெரியணும்டா oh wow உங்க parents and grandparents வந்து open minded இருக்கணும் right அவியல் வந்து எங்களை பார்த்து குறை நினைக்க மாட்டோம் கத்த மாட்டோம் right so அவியலுக்கு அது தெரியும் so I know it's very uncomfortable on a topic இருக்கும் because முதலெல்லாம் வளரேக்க ஒருத்தரும் இதை பத்தி கதைக்கிறேல but அதுதான் நாங்க இப்ப break பண்ண பாக்குறோம் right எப்படி நாங்க இந்த but it doesn't have to be uncomfortable because at the end of the day உங்களுக்கு புள்ளியல்னா புள்ளியல் right அவங்களுக்கு என்ன விருப்பமோ எப்படி அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணினோமோ என்ன உடுப்பு போடினோமோ யாரோட பேசணுமோ அது at the end of the day இந்த புள்ளியல் வந்து உங்களோட புள்ளியல் ஸோ அப்படியா இருக்க எப்படி நாங்க எங்களோட புள்ளியலுக்கு லவ் கேர் சப்போர்ட் கொடுக்கணும்டா ஒர்க் டுகெதர் அவளோட சேர்ந்து நீங்க வேலை செய்யுங்க அவளோட சேர்ந்து உங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாண்டா உங்க புள்ளியலுக்கு போய் சொல்லுங்க புள்ள எனக்கு இதை பத்தி நீ கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படி நீங்க உங்களோட புள்ளியலோட போய் இன்டராக்ட் பண்ணிக்க அந்த புள்ளியலுக்கு தெரியுமா அப்ப நான் அம்மா அப்பா இதோட கதைக்கலாம் அந்த communication build பண்ணணும் right communication build பண்ணாதான் trust better trust வரைக்க புள்ளியல் வந்து அவியல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ when they're ready அவளுக்கு தெரியுமா வீட்டுல எனக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருக்குது இதை பத்தி நான் கதைக்கலாமண்டு என் அம்மா அப்பா மேல நான் சின்னல இருந்தே அவியல் சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணுமெண்டா எங்களோட வந்து கதைக்கலாம் so that's what so parents என்னோட கேட்க social worker என்ன நான் செய்யலாம் அப்படி அந்த பிள்ளைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்து this is the first step right to have open conversations let them know it's okay whatever you're feeling whatever you experiencing we are going to be there for you right because even though school say no more community say no more at the end of the day and the pulla thirupi வீட்டை தான் வரப்போகுது ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க உங்களோட அனுபவத்துல you have experience நீங்க வந்து ஒரு பிள்ளைய வந்து இந்த செக்ஷுவல் ரீதியில அந்த பிள்ளை வந்து ஃபீலிங் uneasy and how to tell my parents and அங்க வந்து சொன்னா அந்த பிள்ளைய விளங்க மாட்டினோம் அந்த பிள்ளைக்கு அடிவிழும் இல்லாளுக்கு அவுட்காஸ்ட் பண்ணுவினோம் அந்த பயம் அந்த பிள்ளைக்கு இருக்கும் ஸோ இப்படியான சிச்சுவேஷன்ல நீங்கள் ஆஸ் அ சோசியல் ஒர்க்கர் அண்ட் வைஸ் பிரின்சிபல் நீங்கள் வந்து அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுவீங்களா அப்படியான டயலாக் நீங்கள் செய்யக்கூடியதா இருக்குதா அது கொஞ்சம் சொன்னா நல்லது என்னடா பேரண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் இல்லை இந்த ஏரியால அப்ப அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த பையன் இந்த பெண்ணோ தனக்கு இருக்கிற பாலியல் பிரச்சனை பற்றி பேச முடியாம இருக்கிறது அப்ப அப்படியான பேரண்ட்ஸுக்கு so the child is really in trouble என்ன அங்க பேரண்ட்ஸ் ஒன்னும் சொல்ல முடியாது இங்க so I feel this way and so how you support these kids as a principal and as a social worker எப்படி நீங்க இந்த கிட்ஸ் இந்த பேரண்ட்ஸை நீங்க கூப்பிட்டு பேசுவீங்களா ஸ்கூல்ல கூப்பிட்டு அவைகளுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது என்ன செய்வீங்க நீங்க Yeah, and that's a really good question. இப்படியான cases எனக்கு முதல் வந்திருக்குது. I think number one thing, and I will speak for like the job that I do, number one thing வந்து எங்களுக்கு consent right? Consent and then always children தான் எங்களோட clients, right? They're the focus in which work நாங்க provide பண்றது. So ஒரு புள்ள உங்களுக்கு வந்து சொல்லிக்க இப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன் இந்த கம்யூனிட்டியோட தான் நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன் இப்படித்தான் இந்த ப்ரோனவுன்ஸ் எனக்கு யூஸ் பண்ண இஷ்டமா இருக்குதுண்டு அப்படியெல்லாம் கேள்வியில் அப்படி கான்வர்சேஷன்ஸ் வரைக்க நாங்க யூஸ்வலி இந்த புள்ளிகளோட கதைப்போம் ஸோ sometimes புள்ளிகள் will go to principals vice principals sometimes they go to teachers first right நாங்க school social workers all the time schools இல்ல so usually எங்களோட admins வந்து எங்களுக்கு சொல்லுவீங்க it seems like in the pulla வந்து having a hard time focus பண்றது புள்ள ஸ்கூல் வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறது பிள்ளைக்கு எனக்கு symptoms of depression anxiety அப்படியே நினைக்க நாங்க வந்து புள்ளையிட்ட ஒரு மீட்டிங் நாங்க மீட்டிங் ஹேவ் பண்ணுவோம் or talk to the புள்ள அந்த டைம்ல புள்ள சொல்லிக்க நீங்க வந்து கட்டாம எங்களோட பேரண்ட்ஸோட பெற்றோமாக நீங்க அப்படி கதைக்க வேண்டாம் நீங்க கதைச்சா நான் வீட்டை போய் எனக்கு அடிபடும் அப்படின்னா நாங்க வந்து செகண்ட்லி சேஃப்டி நாங்க very important right நாங்க வந்து அந்த வீட்டுல இருக்கிறது
எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, right? நாங்க நாங்க clinicians, நாங்க இங்கால we work for the board, but at no time எங்களுக்கு தெரியும் இந்த புள்ள, because 8:30 a.m. to 3:30 p.m. எங்களோட premise இருக்கு, but after that we don't know. So we always look at safety. So நாங்க புள்ளைகள்ட்ட கேட்போம், வீட்டுல போனா நாங்க ஒரு பெற்றோரோட கதைக்கலாமா, can they come join a meeting with us? சில பிள்ளைகள் சொல்லும், ஓகே சரி அம்மா அப்பாட்ட சொல்லலாம், because they are very confident. So for example, நானும் சாஞ்சியும் மீட்டிங்ல இருந்து இருப்போம், உங்களோட பேரண்ட்ஸோட நாங்களும் கதைக்கலாம். சில பேரண்ட்ஸ் பிள்ளைகள் ஓகே, சில பிள்ளைகள் absolutely not. So அப்படியான cases வந்து நாங்க வந்து ஒரு what we call a parental bypass, because எங்களோட main goal வந்து இந்த பிள்ளைக்கு நாங்க எப்படி emotionally, social emotional support கொடுக்கலாம், right? That's important to us. Okay, so right, first thing வந்து இந்த பிள்ளைக்கு நாங்க எப்படி support கொடுக்கலாம். ஆனா எங்களோட பிளான்ல, எங்களோட support planல, maybe parents down the road we can include the parents. So as a school social worker, my job is to make sure in the பிள்ளைக்கு ஒரு space இருக்கு, having feelings of கதைக்கிறதுக்கு. Maybe after a couple of sessions, 1-to-1 நாங்க மீட் பண்ணிக்க சந்திக்க, அதுல நாங்க பிளான் பண்ணலாம், ஓகே எப்படி நாங்க அம்மா அப்பா slowly in the conversation கொண்டு வரலாம், right? உங்களுக்கு comfort level அங்க இருக்குது, உங்களுக்கு நான் எப்படி support பண்ணலாம். So we often take the direction of the students. So பிள்ளைகளோட direction தான் நாங்க எடுக்கிறோம், right? Because again, coming back to consent, confidentiality and safety, அதெல்லாம் எங்களுக்கு சரியான important, because எங்களோட பிள்ளைகள் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு பிறகு obviously parents are important too, but அது வந்து next step, how do we incorporate parents, right? So it is a very tricky situation, but also நான் சொல்லுவேன், some students parents may never come around in the time that they're in school. So grade 9 to grade 12, they might take bypass consent and work with the social worker, but I will go to support system இருக்குது, unfortunately not in the home, but at least through the school they still feel seen and they feel heard, and the hope is they can transition, and at one point in time there'll come a moment where they can revisit family and talk to their family about it. மற்றது கைடன்ஸ் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கணும் ஸ்கூல்ஸ்ல. ஸோ அது ட்ரஸ்டட் அடல்ட். ஸோ கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் வந்து அந்த பிள்ளையோட செக்இன் பண்றது, கவுன்சிலிங் கொடுக்கறது, சப்போர்ட் கொடுக்கறது. மற்றது ஸ்டூடெண்ட் கிளப்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளப்ஸும் இருக்கு. எல்லா ஒரு பேர் இருக்கு, ஜெண்டர், செக்ஷுவாலிட்டி அலையன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க் அப்படியான இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ்ல லஞ்ச் டைம்ல இல்லாட்டி ஆஃப்டர் ஸ்கூல்ல ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நேகிதர் சப்போர்ட் குரூப்ல என்னையமா கைடன்ஸ் கவுன்சிலர் இல்லாட்டி சோஷியல் ஒர்க்கை வந்து அதை கலைக்கிறது, ஷேர் பண்றது, வேறு கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கறது அப்படின்னு செய்யறோம். பட் அது ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ்லயும் இந்த ரூல்ஸ் அப்போ சொன்ன மாதிரி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது, எல்லாருக்கும் இப்படி LGBTQ ஐடென்டிட்டிஸ் இருக்குதுன்ட்டு எல்லாரும் ரெஸ்பெக்ட் நடக்கணும். ஸோ அந்த சேஃப் அண்ட் கேரிங் என்வாயர்மெண்ட்டை டீச்சர்ஸும் கிரியேட் பண்ணினோம். Again, இது எல்லாம் வந்து 100% சேஃபா இருக்காது, but at least நாங்கள அந்த ட்ரை பண்றோம் with students counseling or supporting. but யாரும் வந்து கூடாத வார்த்தைகள் யூஸ் பண்ணா இல்லாட்டி டிஸ்கிரிமினேஷன் பண்ணா இல்லாட்டி இருந்தால் அதுக்கு கான்சிக்வன்சஸ் கொடுத்து மற்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சப்போர்ட்டா இருக்கிறோம். பட் again, case by case support and school supports. But adults வந்து again கௌசல்யா சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றோருக்கு தெரியாம இருக்குதாண்டா அதை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். But we work with them at school. It's not a perfect solution illa, but we try to support them in the classroom through guidance counselor or through again social work and student networks and supports. And school la வந்து social work will give நாங்க ஃபால் துறக்க அவங்களுக்கு பிள்ளைகளோட நாங்க at least 6 to 8 sessions கொடுப்போம். And sessions can be anywhere from
15 minutes to half an hour to 45 minutes, depending on the specific case and the severity of the case, how much in the mental health affect how much is affecting a social life, emotional, impact. Adellam nanga assess pannuvam. But again, most important part is, in the pillaki safe, if the pilla doesn't feel safe, then nanga vandu petromala include panna maatam. We have to wait for the student to feel confident, to feel safe, to feel like, okay, then vandu enak elam enak kausaliya irukra enak sanji irukra nanga vandu ellarum சேர்ந்து அம்மா அப்பா எனக்கு more comfortable. That's the plan. We want to include parents, we want to include caregivers, but all cases are all different. Some cases it happens right away, and some cases it doesn't. We support students until they feel like they can open up to their family. And சில கேசஸ்ல வந்து பேரண்ட்ஸோட கதைக்கிறது இப்படியான விஷயம் சொல்லாம அவைக்கு anxiety இருக்குது, மனநோய் மாதிரி இருக்குது, கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம இருக்குது, அவை வந்து ஸ்கூல்ல சேடா இல்லாட்டி டிப்ரெஸ்டா இருக்கணும், இது இப்படியான வேற ரீசோர்சஸ் இருக்கு, இப்படியான இதெல்லாம் அவையோட செய்யுங்கோ, துறந்து கதையுங்கோ, அவையோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வீட்டை வந்த உடனே என்ன படிச்ச நீ என்ன எடுத்த நீ அதை மட்டும் கேட்காம எப்படி இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதா, அப்படி ஆன சோஷியல் எமோஷனல் டாபிக்ஸோட கதையுங்கோ, இன்றைக்கு என்ன ஹை பாயிண்ட் என்ன, லோ பாயிண்ட் என்ன, அப்படி ப்ராம்ப்ஸ் கதைக்க ப்ராம்ப்ஸ் மற்றது இதையும் சஜஸ்ட் பண்ணுவேன். இது கவுன்சிலிங் ஃபேமிலி கவுன்சிலிங்கு போகலாம், சோஷியல் ஒர்க் கவுன்சிலிங்கு போகலாம், இந்த ரீசோர்சஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கோ அண்டு என்கரேஜ் பண்றது டிரெக்ட்லியா சொல்லாம. சில பேருக்கு வந்து நாங்கள் இருந்து ஒரு நடுவில் இருந்து மீடியேட் பண்றதும் செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில நேரம் நாங்கள் ஸ்கூல்ஸ் இருந்தா கொஞ்சம் துணிவா கதைப்பினம் எக்ஸ்பிளைன் பண்ணிவினோம். ஸோ மீட்டிங் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் அட் த ஸ்கூல் அப்படி செய்கிற வசதிகளும் இருக்குது. And we also we recognize that parents grandparents we also recognize it or customana topic for you too, right? Because naanga puliya nan solluvom vaarthiyal language naanga correct use pannumonde. So we understand that idu or important topic, but also a very difficult topic to have conversations. But நான் உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றோம்டா, உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. I think you just have to tap into that, right? So specifically உங்களுக்கு புள்ளியல் உங்களோட வாக்கில இருந்தா நீங்க அவைட்ட கேளுங்க, right? Where are you going? How do you feel? What in spaces உங்களுக்கு இஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு கதைக்கலாம், right? So I think that's the first thing, opening up a conversation. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதெல்லாம் லேர்ன் பண்ண போறோம். And I think especially எங்க தமிழ், எங்க South Asian community, அந்த stigma நாங்க break பண்ண பார்க்கிறோம். Adan why a lot of educators, clinicians constantly workshops happen, நாங்க presentations happen, நாங்க even on social media la போய்க்க கணக்க information எல்லாம் அதுலயும் தரும். So just be aware. I don't know how to say awareness in Tamil, but I think அந்த awareness எங்களுக்கு இருக்கணும். நாங்க எப்படி எங்களோட selves carry பண்றோம், நாங்க எங்களோட புள்ளியலங்களை பார்த்து பழவினம். They learn from that. So அப்படியான நீங்க கேள்விகள் இப்போ கேட்டா, then for sure as you go along you will go in the right direction of being more inclusive and understanding எங்களோட புள்ளியல் and எங்களோட adults and எங்களோட community who are part of LGBTQ, how much we can be a better ally and actually support them. நீங்க இந்த ஸ்லைட்ஸ் எடுத்துட்டு நீங்க பேசினா உங்களை கூட it will be more attractive. Yeah, people can see you guys. Okay, so in the time questions and then comments and then Sanji and Kausalya, thank you for the presentation. நான் அதில் என்ன பார்த்துருக்கேன்டா, இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து நீங்கள் எப்படி ஹெல்த்தி கன்வர்சேஷன் வித் யூத்தோடு எப்படி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.
அதை விட இன்னும் அசியூம் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து கேளுங்க என்ன உங்களோட ஐடென்டிட்டி எப்படி என்று சொல்லி அதை பற்றி காய்ச்சிருக்கணும். ஜெண்டர் ஐடென்டிட்டி ask them. So அவங்க மென்னா இல்லாட்டி உமனா இல்லை டிரான்ஸான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவைய ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து எங்களோட சமூகத்தில் வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து இங்கே வந்து அந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை. ஸோ லெட்ஸ் யங் பீப்புள் சூஸ் ஹூ தே ஆர். அதை பற்றி கொஞ்சம் காய்ச்சிருக்கணும். அவையே முடிவெடுக்க விடுங்க அப்படின்ற மாதிரி. அதை விட LGBTQ+ என்ன அதுக்குரிய மீனிங்கை வந்து கொஞ்சம் விளாவரியா சொல்லி இருக்கணும் இதில். ஸோ அதையும் வந்து நாங்கள் படிவாக கேட்டுருக்கிறோம். கொஞ்சம் படங்களை போட்டு அந்த பெரிய பிரபலங்களை போட்டு காட்டிய எப்படி இந்த LGBT கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் வந்து இல்லாட்டி சாதாரண மக்கள் வந்து எப்படி அவ வந்து சொசைட்டிக்கு எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்கணும். ஸோ அவையிலும் வந்து ஈக்குவலாக வந்து சொசைட்டிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த எவிடன்ஸை வந்து அந்த எவிடன்ஸுக்காக அந்த கொஞ்சம் பேர்ட்ட ஃபோட்டோ போட்டிருக்கணும். அதை விட வந்து இந்த எம்பத்தி கம்பேஷன் அதை வந்து கொஞ்சம் அலையன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதையும் கேட்டு போட்டிருந்தவ. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மென்டல் ஹெல்த்தை பற்றியும் கொஞ்சம் கதைச்சிருந்தவ. ஸோ அதில் கொஞ்சம் நான் இப்போ அதில் மென்டல் ஹெல்த்தில் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பல மாதிரியான பிரச்சனைகள் வந்து அது உருவாக்கும். இதில் ஜென்ரல் இமோஷனல் டிஸ்ட்ரோஷன் அப்படின்னு சொல்றது, அதை விட வந்து இமோஷனல் கண்ட்ரோல் and they can't express the feelings and emotions. So adu vandu that leads to anxiety and depression and so on, and then that leads to suicidal and ideation and so on. So அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கணக்க வந்து இருக்கு. நான் இப்போ வந்து நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு டைரக்டராக இருக்கிறேன். அதுக்கு முதலும் சில இடங்கள் இருந்தேன். அந்த மாதிரி வரும்போது நாங்கள் நினைக்கிற எங்களோட சொசைட்டி வந்து தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து அதை பற்றி பிரச்சனை வார இல்லையாண்டு. பட் நானும் பார்த்துருக்கிறோம் கணக்க தமிழ் பிள்ளைகள் வந்து ஷெல்டரில் இருக்கணும். ஒரு 17-18 வயசுலேயே வீட்டை விட்டு வழியால் போகினோம். எந்த வேலை இருக்கலாம் இருக்குது அவையோட அம்மா அப்பாவை. அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்து அது அப்புறம் அடிக்ஷன் ஆகி அதில் இருந்து ஓபியோய்ட் அந்த மாதிரி ஆகலக்கூடியமான ஒரு இந்த ட்ரக்ஸுகளுக்கு அடிக்ட் ஆகி ஏன்னா அதுதான் அவையோட ஹோப்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் இருந்து எப்படி வெளியில் வார அந்த மனத்தாக்கத்துல இருந்து எப்படி வெளியில் வாரது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதை வந்து அது ஈஸியாக அந்த ஸ்கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக இருக்கிறதுனாலையும் வேறு யாக்கள் அவைக்கு ஹெல்ப் பண்ணாதனாலையும் அல்லாட்டி இந்த ஹெல்ப் அவைக்கு வடிவாக கிடைக்காதனாலையும் அவை வந்து அந்த இதில் வந்து அடிக்ஷனில் போய் விடுங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது பல பேர் வந்து எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த இந்த யங் பீப்புள் வந்து சவுத் ஏஷியன் பீப்புள் வந்து பர்டிகுலர்லி தமிழும் வந்து கன பேர் சூசைட் பண்ணி ஐதர் ட்ரக் ஓவர்டோஸ் அப்படின்னு சொல்றது தெரியாமல் கூட ட்ரக்ஸ் எடுத்து கன பேர் வந்து மகால மரணம் அடைஞ்சிருக்கணும். அது வந்து இந்த சொசைட்டிக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா அது வந்து டிஸ்க்ளோஸ் பண்றேன் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை பேரண்ட்ஸே பிள்ளைகள் செத்த அப்புறம் கூட சொல்றேன் இல்லை இப்படி நடந்ததுன்னு சொல்லி அதை அப்படியே பூசி மொழி மறைச்சிடணும். ஏன்டா எங்களுக்கு அந்த பெரிய ஸ்டிக்மா இருக்குது எங்களோட சொசைட்டியில். ஸோ அப்படியான கணக்க பிரச்சனைகள் இருக்கிறதால அதை வந்து இந்த மாதிரியான ஒன்று கூட இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் நடக்கும்போது நாங்கள் வந்து அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதைத்தான் வந்து சஞ்சீவியும் அண்ட் கௌசல்யாவும் வந்து இம்பார்ட்டண்டாக எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதோட வந்து பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தால் வரும்போது நீங்கள் வந்து அதை எப்படி அதில் வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணுறது, அதை வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து அதை சொல்லியிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பிள்ளைகளை வந்து சின்னலேருந்து நீங்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் கதைச்சு கொண்டு வரைக்குள்ள நீங்கள் பர்டிகுலர் கொஸ்டனாக கேட்காம ஓப்பன் எண்டட் கொஸ்டனாக வந்து நீங்கள் வாட்ஸ் இன் யோர் மைண்ட் அந்த மாதிரியான ஓப்பன் கொஸ்டின் கேட்கும்போது அவர்கள் வந்து பிள்ளைகள் வந்து உங்களுக்கு கேட்குற கொஸ்டனுக்கு பதில் சொல்லாமல் அவள் என்ன நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவீங்க. அந்த மாதிரி நடக்கைக்குள்ள வந்து அவைக்கு அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவளுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்கள் டிஃப்ரென்ஸாக வந்தாலும்
அவ வந்து உங்கள்ட்ட வந்து அதை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து இதுல வந்து சஞ்சீவ் அண்ட் கௌசல்யாவும் அதை எப்படி அதை என்ன மாதிரி பிள்ளைகள்ட்ட இருந்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை விட சில ரீசோர்ஸ்களை வந்து சொல்லி ரீசோர்ஸ் கணக்கு இருக்குது, ஸ்கூல் போர்ட்ல இருக்குது, கம்யூனிட்டி கேர்ஸ்ல இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்குது. தேர் இஸ் டே அப்படின்னு சொல்றது டிரான்சிஷனல் ஏஜ் யூத் ப்ரோக்ராம்னு சொல்லி வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அப்படி கணக்கு ப்ரோக்ராம்ஸ்கள் இருக்குது. நீங்க வந்து அதை உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளணும்னா நீங்க அதுல நீங்க வந்து படிவா கூகுள் பண்ணி பார்த்தாலே கணக்கு ரீசோர்ஸ்கள் வரும். அதுல நீங்க டெலிஃபோன் பண்ணி கதைக்கலாம். அந்த மாதிரி கணக்க விஷயங்களை வந்து சஞ்சீவ் அண்ட் கௌசல்யா வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். Thank you very much, Kausalya and Sanji. So we are going to open this for any question. So before the question, when you start, I just wanted to நான் என்ன சொல்ல விரும்புறேன் என்றால் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் is very rich and but at the same time very sensitive. ஸோ அதனால வந்து உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை போட்டு அதை குடைஞ்சி அதுல இருந்து கொஸ்டின்களை கேட்டு அட்டாக் பண்றதை விட சும்மா ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டினை கேட்டு அதுல எப்படி இந்த கன்வர்சேஷனை நாங்க என்கரேஜ் பண்ணி ஒரு டிஸ்கஷன் மாதிரி செய்யலாம்ன்ற மாதிரி தான் போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ we will open the floor now. நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். நான் விமென்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சைக்கியாட்ரிக் வார்டுக்கும் போயிருக்கேன். அங்க ப்ரிடாமினன்ட்லி விமென் தான் ட்ரீட் பண்றபடியா அங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை. அப்ப நான் பயம் இல்லாம நிக்கலாம். இந்த சென்டனரி ஹாஸ்பிட்டல்ல வந்த உடனே கார்ட்ஸ் வந்து பெட்ல ஸ்ட்ராப் பண்ணி அது ஒரு பயங்கரமா இருக்குது. யோசிக்கிறேன் திருப்பி உமென்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும். I'm sorry for the experience. என்னன்னு தெரியல. அது உங்களுக்கு அப்படியே ஒரு பிரச்சனை இருந்தா நீங்கள் அது நீங்க வந்து வடிவா சொல்லலாம் அவைக்கு. அப்படி நீங்க அதை அட்மிட் ஆயிக்குள்ளேயோ போய்க்குள்ளேயோ வந்து நீங்க சொல்லணும். நீங்கள் இப்படி எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவ உங்களோட இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் தான். எல்லாரும் ஒரு குடைக்குள்ள வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல. அது ஒவ்வொருத்தரும் பீப்புள் ஆர் இண்டிவிஜுவல். ரெண்டா நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட மனிதர்கள். அவைக்குரிய தனிப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்கும், தனிப்பட்ட கருத்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எனி ஹாஸ்பிட்டலோ எங்கே இருந்தாலும் செய்வோம். நீங்க கொஞ்சம் சொன்னீங்களா அவைக்கு விழாங்க. சிலவளை வந்து அவைக்கு சில இடங்கள்ல வந்து அப்படி அதை முதலே அறிஞ்சிருப்பினோம், இல்லை எவிடன்ஸ் பேஸ்ல ஏதாவது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருப்பினோம், அதை இப்போ எலிமினேட் பண்ணிருப்பினோம். சில ஹாஸ்பிட்டல் வந்து அப்படி செய்ததுக்கான வாய்ப்பு அவைகளுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதை நாங்கள் சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் மகேந்திரநாதன் கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம். முதல் வசந்தத்துக்கும் மற்ற இதுல வந்து பேசின 3 பேர் சஞ்சீவ், கௌசல்யா அண்ட் பிரேம் 3 பேருக்கும் தலைவர் 3 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விடயம் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயம் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதே நேரம் இதுல சில எதிர்விளைவுகளும் இருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அதே நேரம் இந்த இதுகளுக்கு காரணம் வந்து இப்படி ஒரு பால் சேர்க்கைகளுக்கு காரணம் வந்து இந்த ஆண் பெண் பிள்ளைகளை அவை இந்த வயதுகளை அவை அடையும் போது அவர்களை நாங்கள் என்ன சொல்றது ஒரு ஃப்ரீயாக அவர்களை பழக விடாதது ஒரு காரணமாக இருக்கலாமோ, இவர்கள் தண்ணீர சேர்க்கைகளுக்கு போறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு கேள்வி. அதே நேரம் பல ஆண் பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். எங்கள் சமூகத்தில் திருமணமாகாமல் இருப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏற்பட்ட உங்களுடைய கருத்துக்களையும் கேட்க விரும்புகிறேன். அதே நேரம் அந்த எதிர்மறையான நெகட்டிவ் பார்ட் என்று சொல்லும் போது இப்படியான வசதிகள் இருக்கிறபடியா, இப்ப ஈவன் இந்த உமன் ஷெல்டர் அப்படி இருக்கிறது, மற்றது இப்ப வெல்ஃபேருக்கு போறவை எல்லாம் வெல்ஃபேருக்கு வசதிகள் இருக்கிறபடியா வேலைக்கு போகாமல் வெல்ஃபேருக்கு போறாரு. ஏற்பட்ட சில வசதிகள் இருக்கிறபடியால் அவர்கள் பெற்றோர்களிடமிருந்து புரிந்து போய் வீட்டில இருந்து புரிந்து போய் அப்படியான இதுகளுக்குள்ள போன பிறகு அப்படி மற்றவர்களால என்ன சொல்றது இந்த
பைசெக்சுவலோ அல்லது ஓரின சேர்க்கை உள்ள ஆக்களோட என்ன வற்புறுத்தலுக்காக வேண்டியோ இதுகளோ தங்களை மாற்றியதாகவும் இருக்கலாம். அந்த முறையில் நாங்கள் அந்த சில வசதிகள் இருக்கிறபடியால் ஆக்கள் மாறக்கூடிய காரணங்களும் இருக்கலாம். அதே நேரம் நாம் இதை கேட்ட மாதிரி அந்த இளம் வயதிலேயே பிள்ளைகள் சேர வேண்டிய வயதில் ஆண் பெண்களை நாங்கள் குறியாக விடாததும் ஒரு காரணமா இருக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நன்றி. Thank you. I was hoping, Rajani, just so I make sure I've interpreted the questions properly, if you can just, and Sanji, I don't know how you feel about that, but if she can let us know exactly each of the questions. I think you had a couple of questions in there. Pradeep can help. Pradeep. Yeah, I think please. The gentleman trying to ask that, you know, in his opinion, he thinks that there might be a reason for people to come into these communities as LGBTQ. Rather, the reason being they are not being given opportunity to be, you know, freely discuss about themselves as well as the other genders. To, you know, to have that discussion. So that may leads to for them to go into this you know, unique as kind of, you know, bisexual or gay or transgender. That's his opinion, and he just wanted to know if there's an evidence. So my understanding, I don't see any evidence in that, but, you know, let Kausalya or Sanji speak about it. Sorry, he also asked another question, and that other question was, is this something happening to our younger, quote unquote, female population in their childhood? Is that why they're moving into this direction of identifying with the 2S LGBTQ community? So that was his first question, and he brought it back full circle and asked it again. Yeah. So I don't know if you earlier, Kausalya, scientific research படி, you know, 3 இருந்து 5 வயதிலேயே you know, சிறுவர்கள் இப்படியான அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து சொல்கிறார்கள், அவேர்னஸ் வருதுண்டு. ஸோ you know, நீங்க சொல்றீங்க, you know, கலந்து விடாமத்தான் இப்படி வந்ததுண்டு. You know, for some, you know, that might be truth. ஆனால் you know, research படி சின்ன வயதிலே அது வந்து naturally occurring, you know, straight or heterosexual, you know, sexuality இருக்கிற மாதிரி, homosexual or bisexual or transsexual சின்ன வயதிலே ஒரு இயற்கையாய் வருதுன்னு தான் இப்ப medical research suggest பண்ணுது. So I don't know if you can translate that, or that notion of that, you know, it's not a choice, that it's you know, it's naturally occurring, you know, affinity or affiliation. And இது தெரிவு அல்ல, ஒரு ஆள் விரும்பி வாரதும் அல்ல. இது இயல்பாக ஒரு ஆண் பெண் இயல்பாக பிறந்து அவர்களுடைய இயல்புகளை வெளிப்படுத்துவது போல என்பதை விட அதே சகமாக, அதே சமாந்தரமாக ஒரு பிள்ளை பிறந்து தன்னுடைய உணர்வை இவ்வாறு வெளிப்படுத்துவதும் இயல்பு. இது எந்த விதத்திலும் மாற்றப்படுவதில்லை, யாராலும் புனியப்படுவதும் அல்ல. மற்றது இவ்வாறு ஆணும் பெண்ணும் ஒன்றாக பழக விடாததாலதான் இவ்வாறு நடக்கிறார்களோ என்பதற்கு எந்த விதமான ஆய்வுகளும் ஆதாரங்களும் இதுவரைக்கும் அல்ல, இன்னும் வர இல்லை. இந்த இந்த மொழிபெயர்ப்பை விட்டு என்னுடைய கருத்து வந்து இவ்வாறான கருத்து தான் எங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்குது. இந்த கருத்துல இருந்து எங்களுடைய மூளைக்குள் சிக்கிய இந்த விஷயங்களை நாங்கள் கட்டவிழ்த்து நிதானமாக பார்க்க வெளிக்கிடுகின்ற போதுதான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதோடு இன்னும் ஒரு கருத்து நான் ஆணித்தரமாகவும் தாழ்மையாகவும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இதுல வசதிகள் இருக்கின்றன என்று நீங்க சொன்னீங்க.
வெல்ஃபேர் இருக்குது, ஷெல்டர் இருக்குது, இந்த வசதிகள் இருப்பதால பிள்ளைகள் விட்டு போகிறார்கள் என்று. நிச்சயமாக ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்பாவை தவிர பாதுகாப்பான இடம் வேற எதுவும் இல்லை. அந்த அதே பாதுகாப்பு இல்லாத இடத்துல அந்த பிள்ளை வேற எங்கேயும் போக முடியாத இடத்துலதான் ஷெல்டருக்கு போகிறார்கள். ஷெல்டர் என்பது மிகவும் கடைநிலையில இருக்கைக்குள்ள இன்றைக்கு பெட் இருக்கான்னு கேட்டு போகின்ற நிலையில தான் போயிருக்கு. பக்கத்துல யார் இருக்கிறன்னு தெரியாம எனக்கு ஒரு படுக்க இடம் கிடைச்சா காணுமென்ற நிலையில தான் அந்த அடிப்படை வசதியை ஆவது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று பாதுகாப்பாக தேடி போகிறார்கள். அடுத்தது அது மட்டும் இல்ல ராஜினி, அதே இடத்துல நானும் ஒரு சின்ன ஒரு கதை இந்த சொல்லணும். எங்கட சமூகத்துல இல்ல, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு ஷெல்டர்ல வந்து பெட் இல்ல, சில ஷெல்டர்கள்ல ஆக்கள் படுக்கிறதுக்கு இடம் இல்ல, கதிரையில தான் இருப்பினோம் 24 மணித்தியாலம். அப்படியே இந்த இடமே இல்ல ஷெல்டர்ல. அப்ப அப்படியான நிலைமையில தான் அந்த ஷெல்டருக்கு போறவைகள் இருக்கிறோம். என்ன எங்களுக்கு அம்மா அப்பாவைகளோட இருக்க முடியாது, அல்லது இருக்கிற இடம் இல்லை, எங்களுக்கு தங்குற இடம் இல்லை என்று சொல்லி போற பிள்ளைகள் அங்க சொகுசுக்காக போக இல்லை. அத நாங்கள் பிள்ளையா விளங்க கூடாது. ஒவ்வொரு நாளும் 6000 பெட் டொரண்டோவில், அதை விட 570 பெட்ஸுக்கு மேலதிகமாக தேவைப்படுது. சென்ட்ரல் இன்டேக்ல இருந்து ஷெல்டர்ஸுக்கு மேலதிகமாக இரவு இன்றைக்கு எனக்கு இடம் கிடைக்குமாண்டு அந்த அவஸ்தை, அந்த மன வெப்பிகாரம் எப்படி இருக்குமென்று நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தது வெல்ஃபேர். நாங்க உழைச்சு 80,000 அல்லது அதுக்கு மேல உழைக்கிறார்கள் டாக்ஸ கட்டாம விடினம். அதை நாங்கள் கதைப்பதற்கில்ல. ஒரு ஆளுக்குரிய வெல்ஃபேர் மாசத்துக்கு பார்த்தா 13,000 14,000க்குள்ளதான் அந்த வருடாந்த வருமானமாக இருக்கும். ஒரு அம்மாவோ ஒரு பெண்ணோ தனியா இருக்கைக்குள்ள அந்த சிறு தொகையை நாங்கள் வசதி என்று சொன்னால் அதை நாங்க இன்னும் கடைநிலையில எல்லா நிலையில இந்த இப்ப நாங்க முதல்ல மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிய நாங்க இன்னும் அந்த ஒரு ஸ்டிக்மாக்குள்ள வச்சு இன்னும் வெளியில வராம கதைக்காம ஒதுக்கி விடுற மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். சோ இந்த கருத்துகளுக்குள்ள இருந்து நாங்க வெளியில வரணும் என்று தாழ்மையாக நாங்க கேட்டுக்கொள்றோம். அத்தோட கௌசல்யா, நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்க உங்களோட அந்த மொழி தழுவியோ என்னவோ அந்த கருத்து சில நேரம் ஊர்லயும் இந்த LGBTQ இஷ்யூஸ் இருந்த இது நேச்சுரலாக வர்ற விஷயம், அவர்களுடைய பிறப்போடு சேர்ந்து வருகின்ற விஷயம். ஆனா இதை பற்றி கதைக்க இல்லை, ஆனா ஊர்ல இல்லை என்பதில்லை. ஆனா நீங்க சொன்னீங்க அந்த உங்களோட மொழி இதால அங்க அந்த விஷயம் அதை வடிவா வர இல்லை. இது நேச்சுரலாக இருக்கிற விஷயம். இதை பற்றி கதைக்கிறதுக்குரிய களம் மக்களுக்கு இல்லையொழி, அது வெக்கத்தால உள்ளுக்குள்ளேயே அவர்கள் புழுங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருந்ததொழிய இல்லை என்பதில்லை. ஆனா இங்கு அதற்குரிய களம் வந்திருக்கிறது. வந்தாலும் முற்றுமுழுதாக வந்து விட்டது என்பது அல்ல. எங்களுடைய தமிழ் சமூகங்களுக்குள்ள நாங்க பாக்குறோம். என்னுடைய ஜேனன் பிஞ்சில இருந்து மிசசாக்காக்கு போவினேன். அந்த பிள்ளை 3ஆம் 4ஆம் வகுப்புல அந்த பிள்ளைண்ட இயல்பை பார்க்க பக்கத்துல இருக்கிற பிள்ளை ஒரு பரிகாச சொல்லால பரிகாசி கேட்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாம பெற்றார் பள்ளிக்கூடத்துல போய் கதைக்காமலோ ஜேனன் பிஞ்ச்ல இருந்து மிசசாக்காவில இருந்து ஏஜெக்ஸ், அதுவும் இல்லாம வினிபெட் யூக்கன் நிலவு கொளிச்சு பிரதேசமாக போய்கொண்டு இருப்பின மொழிய அந்த பிள்ளையின் அந்த மூல ஆதாரம் அந்த விஷயம் என்ன என்பதை விளங்கி அதை தீர்க்கிறதுக்கு அவர்கள் முன் வருவது குறைவாக இருக்கு. அவர்கள் அறியாம ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கிற பிள்ளை ஒரு பெண் உடுப்ப போடைக்குள்ள அவர்கள் வித்தியாசமாக சமூக வெக்கமாக பார்க்கிறார்களுடைய அந்த பிள்ளையின் உணர்வை உள்ளாந்தத்தை மதிக்க தவறுகிறார்கள். அதுதான் இதை நாங்க விளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கு. நிறைய பிள்ளைகள் பெற்றார்களால தள்ளப்படுகின்ற போது அவர்கள் அடிக்ஷன், மென்டல் ஹெல்த், அடிக்கடி ஜெயிலுக்கு போய் வருகின்றவர்களாக 30 வயசு 29 வயசுல அவர்களுடைய பாலியல் தேவை, அடிப்படை தேவைகளை உணவு, உடை, உறையுள், செக்ஸும் உண்டு. அந்தந்த
அவைகள் இல்லாம ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த பிள்ளைகளுடைய உணர்வுகள் மதிக்கப்படாம இருக்கின்ற நிலைகளும் இருக்குது. இதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய நிலையில நான் இதை கேட்டுக்கொள்றேன் இந்த காலத்துல. நன்றி. Thank you, Rajini. And I think there is one more person raised hand. Senior Civilization வெளிநாடு நிற்கிறார். Okay. எல்லோருக்கும் வணக்கம். பல விஷயங்கள் பல கோணங்களிலிருந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய வேணும். முக்கியமாக படித்த பெற்றோர்களுக்கு இதை பற்றிய அறிவு நான் நினைக்கிறேன் இப்பொழுதுதான் சாடையாக தெரிய வருகிறது. வந்த காலங்களில் இப்பொழுது எங்களுடைய சமூகம் இங்க வந்து குடியேறி எத்தனையோ வருடங்கள் ஆகியும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப என்னென்றால் பெற்றோருக்கு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது இந்த பாடசாலை சபையும் அதை சார்ந்த பல்வேறு இயக்கங்களும். அதில் அந்த முதல் வந்து பேசியவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவ்வாறான பாலின சேர்க்கையுள்ள பிள்ளைகள் எவ்வாறு தோன்றுகிறார்கள் என்பதை அவரிடமிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதில் ஒரு சரியான விளக்கம் இல்லாமல் தான் அவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அது அவருடைய குறை அல்ல. காரணம் என்னென்றால் இப்போ ஒரு பிள்ளை பிறக்கும் போது ஆணா பெண்ணா என்று நாங்கள் தீர்மானிப்பதில்லை. அதே மாதிரி தான் சில குறைகளோடு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அப்ப இதுல நான் குறிப்பிட வேண்டியது என்னென்றால் அந்த குறையோடு பிள்ளை பிறந்தால் அதை பெற்றார்கள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில வளர்த்து கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாலின சேர்க்கையில வித்தியாசமான ஒரு குழந்தை பிறந்தால் ஏன் ஒதுக்குகிறார்கள் என்பதை நாங்கள் முழுதும் ஆராய்ந்து அவர்களுக்கு அதை பற்றிய விளக்கத்தை கூடுதலாக கொடுக்க வேணும். படித்த பெற்றார்கள் கூட இந்த பிள்ளைகளை ஓரளவுக்கு ஓரம் தள்ளித்தான் நடத்துகிறார்கள். அது ஒரு நிலைமை. இன்னொரு நிலைமை, அப்பொழுது கௌசல்யா பேசும்போது சொன்னால் சில குழந்தைகள் சில மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பெற்றோர்கிட்ட இதை பற்றி சொல்றது விருப்பமில்லை அண்டு. சரியோ? அப்ப பெற்றோருக்கு சொல்றது விருப்பமில்லை என்றால் பெற்றோருடைய ஒத்துழைப்பு தேவை என்றால் அதுக்கு என்ன வழி? முதலாவது பெற்றோர்களை நீங்கள் எல்லோருக்கும் இந்த மாதிரியான விழிப்புணர்வு வகுப்புகளை அடிக்கடி நடத்த வேண்டும். அதாவது பள்ளிக்கூடத்திலே இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு பாடசாலையிலேயே இதை பற்றிய விளக்கங்களை கொடுக்க வேணும். பிள்ளையை பற்றி அவை குறிப்பிட தேவையில்லை. பொதுவாகவே இவ்வாறான ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி அந்த குழந்தையோடு பழக வேண்டும் என்பதை பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். இதுவரைக்கும் நான் அறிந்த வரையில இந்த மாதிரியான முயற்சிகள் டொரண்டோ கல்வி சபை அந்த நாட்கள் செய்தது இப்ப செய்கிறதான்றது எனக்கு தெரியவில்லை. இதை எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளவில்லை என்னும் என்பதுதான் என்னுடைய ஒரு இது. மற்றது இப்போ இருக்கிற பிள்ளைகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டரோடையே காலங்கழிப்பதால் அவர்களுக்கு இந்த மனநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும், பெற்றோர் ஏதாவது கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமலே தங்களுடைய அறைக்குள்ள போயிருந்து அவர்கள் என்னவோ விஷயங்கள்ல ஈடுபடுகிறார்கள் என்றதை தங்களுடைய பிரைவசியில பெற்றோர் தலையிடுகிறார்கள் என்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப ரெண்டு பகுதியினரும் நன்றாக விளக்கப்படுத்திய ஒரு விளக்கமான நிலையில அவர்கள் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு பெற்றார்களோடு நீங்கள் பழகிக் கொள்வது. பெற்றோர் உங்களோடு பழகுவதற்கு முயற்சித்தாலும் சில பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் இப்படித்தான், எனக்கு கன அலுவல் கிடக்கு, நான் வேலை செய்ய வேண்டும் என்று அறைக்குள்ள போய் இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைமைகளை நன்றாக நீங்கள் கருத்தில் கொண்டு ஆவண செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.
We'll pass it to the next person. வேற யாரு கை வைத்திருக்கணும்? நான் Lorraine speaking. Okay, go ahead, Larry. Yeah, எனக்கு என்னன்னா இவ ஷெல்டர் ராஜினி சொன்னா ஷெல்டர்ஸ் பத்தி நானும் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணேக்க ஷெல்டர் சென்ட்ரல் இன்டேக்கு போய் வந்து சல்வேஷனாமே ஃப்ளோரன்ஸ் பூத் ஷெல்டருக்கு அனுப்பினேன். அங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நான் ஒரு தரம் கலைக்கவும் இல்லை, சாப்பாடு ஒழுங்கா இல்லை. தான் அங்க இருந்த எனக்கு பாயம் எந்த குரூப் போகும்போது கொண்டு விட்டு ஆம்பளைகளோட விட்டு நம்மோட எல்லாம் பாயம். அதான் எனக்கு நான் சொல்ல ஸ்ரீலங்காவை யோசிக்கிறேன். கொழும்புல ஹாஸ்டல்ஸ் கூட பெட்டரா ரன் பண்ணவே இங்க கனேடியன் ஷெல்டர்ஸ்லாம் பார்க்குதான் எந்த ஒப்பீனியன். ஷெல்டர்ஸ் சரியா இம்ப்ரூவ் பண்ணணும் கனேடியன் ஷெல்டர். Thank you, Lorraine. You're welcome, Rajini. Thanks for sharing, Laurie, your experience. Sorry to hear that. Thank you. It is a tough situation with shelter, and as Rajini explained, there might be some people think the shelter is a facility or is an opportunity, but it is not. Rather, it's something that someone really don't want to go if they have a choice. Okay, so நாங்க அடுத்த வேற யாரும் எதற்கு இருக்கிறீங்களா? சஞ்சி, கௌசல்யாட்ட அல்ல உங்களோட கருத்துக்கள் எதன் பயிர வேணுமென்றாலும் ப்ளீஸ் ஃப்ரீ. கேள்விகள் தான் விவாதங்களை கொண்டு வருகின்றது. சோ ஆகவே கேள்விகள் இருந்தால் எடுத்து வாருங்கள். மகேந்திரன் ஐயா, உங்களோட கேள்விதான் எங்களுடைய கருத்து களத்துக்கு அடிவகுத்தது. நன்றி. நன்றி. நான் கேட்ட கேள்வி என்னென்றால், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிறப்பிலேயே 3-4 வயதிலேயே அவையே ஐடென்டிஃபை பண்ற கேஸுகள் இருக்கிறது என்றதை சொல்றீர்கள். எங்களுடைய கருத்து கணிப்பு அதுகளை சொல்லி இருக்கிறது என்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி அதுக்கு அப்பாற்பட்ட நிலையில உள்ள கேட்டகரியாக்களை வைத்துத்தான் மையப்படுத்தித்தான் நான் கேட்டது. இந்த ஆண் பெண்ணு அந்த வயதுல நாங்கள் பழக விடாதது இதற்கு ஒரு காரணமாக இருக்குமோன்றது அந்த கேள்வி. அந்த இளம் வயதிலேயே அவர்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டாலும் அப்பேற்பட்ட ஒரு குரூப்புக்கு வெளியில் என்று அதுக்கு அடுத்ததாக உள்ள நிலையில என்றுதான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். அதே நேரம் என்ன இருந்தாலும் பாருங்க, இப்போ ஒரு ஆளை கொண்டு போய் அது ஒரு குறைபாடும் கூட ஏரியாவுக்கு வெளியான கேள்வியோ தெரியவில்லை. ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஆளுக்கு வருத்தம் நோய் கொண்டு போக வேணும் என்றால் அந்த நோயாளி தான் அதை தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். டாக்டர்ஸோ அல்லது மற்ற இடங்கள்ல விசாரிச்சாலும் அதே வயது வந்தால் பேஷண்ட் அவைதான் டிசைட் பண்ணணும். அது எனக்கு இன்னும் விளங்கவில்லை. எப்படி அந்த பேஷண்ட் டிசைட் பண்ணணும் தனக்கு உதவி தேவை என்று. மற்றவர்களுக்கே அந்த அதிகாரம் அல்ல, குறைந்தது அவர்களுடைய சப்போர்ட்டு தன்னும் அதை கொண்டு வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு உதாரணத்துக்கு பேரண்ட்ஸோ சகோதரங்களோ அல்லது ஒரு நண்பனோ அப்பேற்பட்ட தீர்வை பெற முடியாம இருக்கிறது. அப்ப நோயாளி தான் போய் சொல்லணும், எனக்கு இப்படி பாருங்கோ, எனக்கு வருத்தம், எனக்கு இதை தாருங்க. அது மேபி 100 ஒரு 4-5 கேஸ் தான் அப்படி தாங்களா போற கேஸுகள் இருக்கு. அப்படியேப்பட்ட இதுகளை நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. கௌசல்யா, நீங்க மகேந்திரன் ஐயா கேக்குற கன்சென்ட், அவர் கேக்குற கன்சென்ட் வந்து ஆஸ்பத்திரியில maybe Pradeep, do you want to translate? I think that question is he's asking about mental health is not relevant to but I in English. அதுல கொஞ்சம் சொல்லணும்டாயா, அது இங்கேத்து சட்டம் கொஞ்சம் இருக்குது, மென்டல் ஹெல்த் லோன்னு சொல்லி இங்க இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரியான சிக்கல் என்று அதுல என்ன தேவை மெயினா பார்க்கணும்னா இன்னசென்டா இருக்கிறவைய காப்பாத்துற அப்படின்றதான் பார்க்கணும்.
ஸோ அதை வச்சுதான் அது அநேகமா அந்த மாதிரியான லோக்கலும் அதோட வந்து ஆட்டோனமி என்று சொல்லி இங்க எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதை மையமா வச்சுதான் அதை வந்து அந்த லோ எல்லாத்தையும் உருவாக்கினவ. ஸோ அது அப்படி இருக்கைக்குள்ள வந்து மெயினா வந்து ஆட்கள் அவைதான் தங்களுக்குரிய தேவைகளையும் கன்சென்ட்டையும் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு மென்டல் ஹெல்த்ல. அதுக்கு அப்படி இல்லை என்றால் ஃபேமிலி போறதுக்கான வேற ஆப்ஷன்கள் இருக்குது. அது Form 1 Form 2 அப்படின்றெல்லாம் கணக்கு இருக்குது மென்டல் ஹெல்த் லோவில், அப்படியும் செய்யலாம். பட் அது இந்த இடத்துல வந்து அதை பற்றி கதைக்கிறதுக்கான நேரமும் இல்லை. அண்ட் அது வந்து கொஞ்சம் டீப்பான டிஸ்கஷன். அதை நாங்கள் இன்னொரு நாளைக்கு அந்த ஒரு டாப்பிக்கை வந்து நாங்கள் வசந்தத்துல அப்ரோப்ரியேட் பீப்புளை கூப்பிட்டு அதை வைப்போம் பண்ணி யோசிக்கிறோம். நன்றி பெரியதம்பி. மாஸ்டர். ஆம், நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஆரம்பத்திலே எங்களுக்கு பிள்ளைகள் பெற்றாரோட ஒரே வீட்டில் வளர்க்கக்கூடாது அதுன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து வீடுகள் அறைகள் காரணமாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த இதுதான் முன்வைக்கப்பட்டு பெற்றோர் அதை கரி அவுட் பண்றதுக்காக 2 நேரம் பேர் வீடுகளை வாங்கி அந்த பிள்ளைகள் தனித்தனி ரூம்கள் கொடுத்தது. இப்ப எனக்கு முன்னால சொன்ன சின்னையா அவர்கள் வடிவ அதை பற்றி வழங்கப்படுத்தி இருந்தார். இந்த நிலைமைகள் இன்றைக்கு பிள்ளைகளும் பெற்றோரும் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமைக்கு ஆகியிருக்கிறேன்டா. ஒன்று, பெற்றோருக்கு நேரமில்லை இந்த வீடுகளுக்கு அவர்களுக்கு தங்களோட சக்திக்கு மேலாக உழைக்க வேண்டிய நிலைமை. அதனால அந்த களைப்போட பிள்ளைகளோட கலந்துரையாடுகின்ற நிலைமைகள் எல்லாம் இல்லாம போகுது. அதோட பிள்ளைகளும் தாங்கள் வந்த உடனே தங்களுக்கு கோம்பக்குன்னு சொல்லி கம்ப்யூட்டர் மேனியாவா மாறிட்டார்கள். ஆகவே அதுக்குள்ளே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோரால புரிந்து கொள்ள முடியல. இந்த நிலையிலே அவர்கள் என்னென்ன தோற்றத்தை எடுக்கிறார்கள், என்னென்ன அவர்கள் மனத்தில் என்ன இருக்கின்றது என்பது பெற்றோருக்கு தெரியாது. இந்த நிலையில பெற்றோர் புரியல, பெற்றோருக்கு விளங்க இல்லை, பெற்றோருக்கு விளங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கின்ற எனக்கு விளங்க இல்லை. ஆகவே அதை பெற்றோருக்கு எப்படி இதை நீங்கள் புகுத்தலாம். இந்த கொம்பட் ஷோன்ன்றது பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேணுமென்று பெற்றோர் கொடுக்கணும். நம்ம அந்த அதை அவர்கள் மிஸ்யூஸ் பண்றதுக்கு பெற்றோர்ல பிளேம் பண்ண முடியுமா? அது சரியான்றதான் என்னுடைய கேள்வி. So, Blangela, uncle, question is it? நான் கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு ரூம்ஸ் தனியா கொடுக்கணும். ஸ்கூலால போன உடனே அவையே என்ன செய்யணும்னு சொன்னா தனியா அந்த அறைக்குள்ளேயே புகுந்து கொண்டு படுத்திருக்கணும். பெற்றோரோட கதைக்கிறது இல்லை. பெற்றோரும் உண்டு ஒரு பக்கத்தால அவை பெரிய கொஞ்சம் வசதியான வீடு வேணுமன்றதுக்காக அவை உழைத்து போட்டு அவை 2 நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படணும். அப்ப வீட்டுல யாரும் இல்லை. நான் நேரடியாக ஒரு கண்ட உண்டு, ஒரு பெற்றோர் பகல்ல நிக்கிறேன் என்று தெரிஞ்சு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு லீவை போட்டுட்டு தன் ஃப்ரெண்டை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்த ஒரு கேர்ள் ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிக் கொண்டு வீட்டை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போற நிலைமையில நான் நேரடியாகவே இருக்க அவதானிக்கக்கூடிய இருந்து. அப்ப இந்த நிலைமைகளுக்கு எல்லாம் காரணம் பெற்றோரை நாங்கள் குறை சொல்ல முடியுமா, அல்லது இதுக்கு என்ன செய்யலாம்ன்றதுக்கு என்ன விடை வைத்திருக்கிறீர்கள்ன்றதான் என்ற கேள்வி. இந்தியன் டாபிக்ல அது இந்த விஷயம் வந்து இன்றைக்கு பேசின விஷயத்தோட தொடர்பாய் கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். அது நாங்க முந்தையும் டிஸ்கஸ் பண்ணினாங்க. இது வேறொரு டாபிக்கா எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டும். இப்ப இன்றைக்கு இப்ப LGBTQ அந்த உணர்வு, அது உணர்வு ரீதியிலே அந்த பிள்ளைகள் வந்து எவ்வாறு அவர்கள் உணரப்படுகிறார்கள், அந்த பிள்ளைகளை பற்றி பெற்றோர் அவர்களை பற்றிய மனம் திறந்த கலந்துரையாடல், அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றதே தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் உடனே அதை தெரியாத போலேயே அவர்களை மாத்தி விடுவார்கள். ராஜினி சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலுக்கு போகாமல் இன்னொரு ஸ்கூலுக்கு கொண்டு போறது, அப்படி செய்து மாத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு LGBTQ தொடர்பான டாபிக் கதைக்கிறதான் பெட்டர். ஆனா இப்ப நீங்க கதைச்ச டாபிக் ஒரு நல்ல ஒரு டாபிக். அது நாங்கள் இன்னொரு முறை பேச வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய அபிப்பிராயம். இல்ல, நான் கேட்க வந்த என்ன, பெற்றோர் பிள்ளைகள் தொடர்பு இதுக்கும் ஒரு மூலாதாரமான பிரச்சனை. அவர்கள் அதை செய்ய முடியாத நிலைமைக்கு இருக்கிறார்கள். என்னென்னா அவர்கள் கதைக்கே இல்லை, பெற்றோரோட கதைக்கிறதுக்கு நேரமும் இல்லை, பெற்றோரோட கதைக்கிறதும் இல்லை, பெற்றோரும் கதைப்பது இல்லை. அப்ப இந்த நிலையில பெற்றோருக்கு அப்படி
இதை எடுத்து செல்றதுதான் மிக சிக்கலான. இதைத்தான் நீண்ட காலமாக நாங்கள் காய்ச்சி கொண்டு வரோம். அது என்ன எந்த டாபிக் எடுத்தாலும் இந்த பிரச்சனை தான் முன்னுக்கு வருது. ஆகவே பெற்றோருக்கு இந்த பேசிக் நாலேஜை கொடுப்பது எப்படி, அவர்களை எப்படி பிள்ளைகளோட ஊடாட வைக்கிறது என்ற அந்த சிக்கல்கள் தொடர்ந்து இருக்குது. இதை எப்படி கையாளலாம்ன்றதா இந்த கேள்வி. இதுக்குரிய பதிலாக ஏசப்ல ஒரு ஆய்வு வந்தது. அது தமிழ் கம்யூனிட்டியும் மற்ற ஏனைய தெற்காசிய பிள்ளைகளையும் பெற்றார்களையும் ஃபோக்கஸ் குரூப் குழுமங்களாக இன்டர்வியூ பண்ணினார்கள். அதுல பிள்ளைகள் சொல்கிறார்கள், எங்களுடைய பாலியல் விஷயங்களை நாங்கள் யாருடனும் கதைப்பதை விட எங்களுடைய பெற்றாரோடு கதைக்கத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதுதான் எங்களுக்கு சந்தோஷமானதும் கூட. அதே போல பெற்றார்களும் சொல்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய பாலியல் விஷயங்களை ஓப்பனாக கதைக்கத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் நாங்க வளர்ந்த விதம் அது எங்களுக்கு துறந்து கதைப்பதற்கு சங்கடமாக இருக்கிறது. ஆனால் அந்த களத்தை ஓப்பன் பண்ண எங்களுக்கு தெரியாம, நான் நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளை விரும்புதில்லை என்று, பிள்ளை நினைக்கிறது அம்மா அப்பா விருப்பம் இல்லை என்று. ஆனா இருவருக்குமே அந்த அம்மா அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த விருப்பம் இருக்கின்றது. அதை அந்த கலந்துரையாடலை தொடங்க வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றாருக்கு இருக்கின்றது. அந்த வயதுக்கு நாங்கள் பிள்ளைகளை சாமர்த்தியப்பட முதல் ஆயத்தப்படுத்துவது போல இவைகளையும் கலைக்க வேண்டியவர்களாக நார்மலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதற்கான நிறைய யூடியூப் இப்ப வந்திருக்கிறது. இப்ப கொஞ்சம் சமூக அவேர்னஸ், கௌசல்யா கிட்ட சமூக விழிப்புணர்வோடு கூடிய திரைப்படங்கள் 1-2 இப்போது வந்திருக்கின்றது. அவைகள் ஊடாகவும் பெற்றோர்கள் இவற்றை பிள்ளைகளோடு கதைக்க தொடங்கலாம். யாரும் கேள்வி கேட்குறீங்களா? இல்ல, எனக்கு ஒரு கேள்வி. கௌசல்யா அத சொன்னீங்க, அதுல சாதுவாக சஞ்சி நீங்க அதுக்குரிய பதில சாதுவாக தொட்டு சொன்னீங்க. நான் அதை ஒரு நான் வலியுறுத்த கேட்கிறேன். பெற்றார்கள் பிள்ளைகளுடைய இந்த பாலியல் ஈர்ப்பை விளங்கிக் கொள்ளாத போது அவர்கள் தப்பான முடிவுகளை எடுக்கிறார்கள், பிள்ளைகளை தண்டிக்கிறார்கள், வேறு இடங்களுக்கு மாத்துகிறார்கள். ஆனால் பிள்ளைகளுடைய கன்சென்ட், பிள்ளைகளுடைய அனுமதி தேவைப்படுகின்றது பெற்றாரோடு கதைப்பதற்கு. ஆனால் அங்கு பிள்ளைகள் பயத்திலோ என்னவோ பெற்றாரோடு கதைக்க வேணாம் என்று சொல்லுகின்ற பொழுது இதை பெற்றார் விளங்கினால் அவர்களுக்கு நிச்சயமாக 2 பக்கத்துக்கும் அது நன்மையாக இருக்கும். ஆனால் அதை பெற்றாருக்கு விளங்கப்படுத்துவதற்கு கன்சென்ட் இல்லாத போதும் அவ்வாறு பாடசாலை சூழலில் அவதானிக்கப்படுகின்ற பிள்ளைக்கு அதனுடைய பெற்றாருக்கு இது பற்றிய விளக்கம் கொடுக்க ஏதாவது முயற்சி பாடசாலை சபையாலே அல்லது அந்த சூழலாலே முயற்சிக்கப்படுகின்றதா? அதான் one-on-one conversations நடக்கிறது. அதுல எப்படி பெற்றார்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றார்கள், லிசன் பண்றாரா, இல்லாட்டி இல்ல எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படி பேரண்ட் பண்றேன்னு சில பேர் சொல்றாரு. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அண்ட் ஸோ அது வந்து இங்க அதான் அப்போ சொன்ன மாதிரி இந்த society வந்து very individual rights based society, right, not a collective rights based society. அப்ப அதுக்கு நாங்க கேட்கத்தான் வேணும், because we always with the understanding that parents know their children better, know them best, so we can only advise, right, and counsel. Force பண்ண இயலாது. Again நாங்க சொல்றது இங்க கவுன்சிலிங் இருக்குது, இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயா சோஷியல் ஒர்க்கோட கதைக்கலாம், எங்களோட கணக்க எங்களோட கம்யூனிட்டியில ஃபேமிலி தெரபிஸ்ட் இருக்கணும் அண்டு அந்த ரிசோர்ஸஸை ஆஃபர் பண்ணலாம் ஒழிய ஃபோர்ஸ் பண்ணலாது. அப்படி ஆளும் அதுக்கு மேலாத போனா அந்த பிள்ளைக்கு பயமா இருக்குது, சரியான கஷ்டமா இருக்குதுன்றா நாங்கள் கடைசி நேரம் வந்து சில்ட்ரன்ஸ் எய்ட் சொசைட்டியை கால் பண்றது. இப்படி இந்த பிள்ளை அவங்க சொல்லியிருக்கு தனக்கு சேஃப் இல்லையண்டு
வீட்டுல இருக்க இயலாது கடைசி எல்லாம் செய்து பார்த்துட்டு இல்லாட்டி நாங்கள் கடைசியா சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் சொசைட்டியோட தான் கதைக்கணும். So for most it doesn't come to that, but that's our last resort, right? And just I'm going to add something in there, Sanji, and Rajani, hopefully I'm going to try my best, but if you can translate this back. But I think if I'm hearing correctly, I think it's sometimes very challenging, right? எங்கட பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லிக்க அம்மா அப்பா மேருக்கு நீங்க இத பத்தி கதைக்க வேண்டாம்டா. It's probably the number one challenge right now, right? So as a social worker in the school, எங்கட job வந்து to make sure இந்த பிள்ளை அம்மா அப்பாக்கு சொல்லலாம்னு சொல்லிடலாம், right? So one, we have to identify the safety issue இல்லாட்டிக்கு இது ஒரு social communication kind of issue on it. So I think the goal to be able to meet when the பிள்ளையோட meet பண்றதுக்கு, to talk to them, to understand more, அவன் இந்த வீட்ல இருக்க அவன் வாழ்க்கை எப்படி, அவன் experiences எப்படி இருக்குது, right? And also part of it is to help அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த understand பண்றது that you can lean into your parents if it's an environment that is safe, if it is an environment that is not abusive or kind of neglectful. I think in certain severe circumstances, safety issue, and Sanji Sukamari, we have external resources, Children's Aid Society, but we also understand that some organizations are not set up where they are, culturally affirming, where they understand the dynamics of Tamil, communities and what those other challenges look like. But I guess to just to answer the question is, we'd like to hope that working with the student individually, we can somehow incorporate family into the conversation. I think other than the ultimate goal is how we can work with the student to see what are different ways we can get mom in the conversation, what are different ways we can get dad in the conversation, aunt in the conversation, whoever their caregiver is. I think angada social work lens varaikku naanga vandu angada child da angada point of interest or person want to look at the best interest of the child, but we angalukku also theriyum that family is important too. So I don't want it to come off as we're not encouraging the family support. So even I think an earlier question around how do we prevent certain things from happening in the household, it starts with communication. And I think there's a lot of work that needs to be done, and hopefully clinicians, educators can work with family. And the layers naanga konjam unpack pannalamண்டு, but being hopeful that in the பிள்ளைக்கு naanga parents or include pannalam in the solution, right, in the treatment plan or in the support system. But number one thing, yes, we look at consent, we look at confidentiality, and we look at safety. Thank you, Kausalya. இது கௌசல்யாட விடை பிள்ளைகள் இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் பிள்ளைகளைத்தான் முக்கியமாக முன்னுரிமையாக கொள்ளுவோம். அவர்களோடு கதைத்து அவர்களுக்குரிய விஷயங்களை நாங்கள் தெரபிஸ்டா சோஷியல் ஒர்க்கராக அவர்களை முன்னிறுத்தித்தான் அவர்களோட முடிவோடு தான் நாங்கள் ஒத்து போவோம். ஆனாலும் கல்ச்சரல் இந்த பண்பாட்டு உணர்ந்தவர்களாக அவர்களுடைய பராமரிப்பாளர்கள் பெற்றோர்களையும் அதில் ஈடுபடுத்துவது நன்மை பயக்கும் என்றவரையால் அவர்களையும் ஈடுபடுத்த முயற்சிப்போம். ஆனால் பிள்ளைகளுடைய அனுமதியோடு. இதிலே பிள்ளைகள் வீட்டிலே சொல்ல வேணாம் என்று சொல்கின்ற போது அவர்களுக்கு தொடர்பாடல் பிரச்சனையாக இருக்கின்றதா அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றதா என்பதையும் பல பரிணாமங்கள்ல நாங்கள் அவற்றையும் பார்த்துத்தான் சரியான வகையில நுணுக்கமாக அவர்களோடு இதை நாங்கள் கையாளுவோம். நன்றி. தேங்க்யூ. நினைக்கிறேன் அந்த டைம் வந்துட்டுது. Is there anyone want to ask any question? ஒரு question கேட்டுட்டு அதோட முடிப்போம் என்று நினைக்கிறேன். So இந்த டைம்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்துல இந்த டாபிக் மிக மிக கஷ்டமான ஒரு டாபிக். அதாவது சமூகத்தை பொறுத்த அளவில்
இதை வந்து ஒரு பேசா பொருளாகத்தான் நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இதை திறந்து பேசுறதுக்கு தயக்கம் இருக்குது. படித்தவர்கள் மட்டத்துல தயக்கம் இருக்குது. படித்தவர்களே இதை என்னண்டா காலகாலத்துல நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நடந்தவர்களாக இல்லாத காரணத்தாலே அந்த சமூகத்திலே உள்ள மக்கள் இதை வந்து ஒரு சரியான ஒரு கூடாத அசிங்கமான ஒரு பொருளாகத்தான் இன்னுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பண்டைக்கால புராணங்கள், பண்டைக்கால நடைமுறைகள், ஈவன் ஒரு ஆலயம் கூட இந்தியாவிலே இருக்கின்றது. கேலஸ்பியன் விடயத்தை வந்து சிலைகளாக எல்லாம் கீறி இதண்ட ஆலயம் ஒன்று மத்திய இந்தியாவில் இருக்கிறது. அப்ப எங்களுடைய மூதாதையர்கள் இதை பற்றிய விளக்கங்கள் இருக்கிறார்கள், சிலைகள் கூட கீறி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு அசிங்கமான பொருளாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வாரோம். இதுதான் இந்த இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளை நாங்கள் இழந்து கொண்டு போறோம். உங்களுக்கு தெரியாது எத்தனை பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார்கள். கனடாவில் கூட இந்த கே லெஸ்பியன் இஷ்யூவால, அதாவது எல்ஜிபிடிக்யூ இதை பெற்றார் விளங்காமல் அந்த பிள்ளைகளுடைய மனத்தை கூண வச்சு ஒரு தனி பிள்ளை, வேற பிள்ளை இல்லையா அந்த வீட்டுல, அந்த பிள்ளையை தற்கொலை செய்யுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்கள். ஏன் அந்த பிள்ளை தற்கொலை செய்யும்? ஏன் அந்த பிள்ளை அந்த அம்மாவோடையோ அப்பாவோடையோ ஏன் பேச முடியல? ஏன் அந்த அப்பாவோ அம்மாவோ அந்த பிள்ளையோட பேச முடியல? அவ்வளவு காலத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கு போன ஒரு பையனே தற்கொலை செய்திருக்கு. என்னன்னா அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் வந்து இதுகளை தடை போட்டு வச்சு கொண்டே இருக்கிறோம். இன்னும் மக்களை அந்த பிள்ளைகளை பேச விடுறதில்லை, பிள்ளைகள் செய்யற விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை. இப்ப இதுல நாங்கள் தமிழ் பெற்றோர் வந்து இப்ப அன்னைக்கு ஜான் டோரி சொன்ன எனக்கு தமிழ் பெற்றோரை பார்க்க சரியான ஆசை என்னன்னா அவையல் அந்த பிள்ளைகளுடைய சாவினம் அவையில கொண்டு தீயும். ஏன்னா அவர் பார்த்தது வந்து இந்த ஒரு பிள்ளைய வந்து என்ன மியூசிக் படிக்க விடுறது, டான்ஸ் பழக விடுறது, அந்த பிள்ளைக்கு ஒரு கொஞ்சமும் ஓய்வு இல்லாமல் கொண்டு போய் அந்த டியூஷனுக்கு இந்த டியூஷனுக்கு எல்லாம் விட்டு வேற அதைத்தான் அவர் அறிஞ்சிருக்கிறார், கேட்டிருக்கிறார். ஆனா இந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை எல்லாம் எனக்கு நான் இன்டர்வியூ பண்ணினான், இந்த சூசைட் ஸ்டடியில இன்டர்வியூ பண்ணிக்க ஒரு பிள்ளை எல்லாம் அவனுக்கு இனத்துவசத்தாலேயே அவன் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பையன். அவனே அந்த பெற்றார் விளங்க இல்லை. அப்ப அவன் தான் பாதிக்கப்பட்டதுன்றதை அவன் சொல்ல முடியல. என்னன்னா இவியல் வந்து டீச்சர் சொல்றதுதான் சரியன்னு சொல்லி பெற்றார் ஏற்றுக்கொண்டு அதோட இவைக்கு நேரம் இல்லை. ஏன்னா இப்ப சிவபாலன் சொன்னது போல பெற்றாருக்கு நேரம் இல்லை, அவைகளுக்கு உழைக்கணும், அங்க வீடு வாங்கணும், இந்த வீடு வாங்கணும். அப்ப பிள்ளையோட நேரம் கழிக்கிறதுக்கு அவைகளுக்கு நேரம் இல்லை, பிள்ளை சொல்றத கேட்க நேரம் இல்லை. அப்ப அந்த விரக்தி அந்த பிள்ளைக்கு, அந்த விரக்தியால அந்த பிள்ளை வந்து தான் கடைசியா பார்த்தா ஒன்றும் செய்யல, என்ன என்ற பெற்றார் நம்பினம் இல்லை, எனக்கு வாழ முடியாது, இந்த இவ்வளவு சுமையோடு என்று அவன் தன்னோட உயிரமாய்க்கிறான். அப்ப இப்படியான நிலைமையில் தான் போய்கொண்டிருக்குது. ஆகவே நாங்கள் விழித்தெழ வேணும், எங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். நாங்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க வேணும் என்றால் நாங்கள் எங்கட மனத்தை நாங்க பெற்றார் திறக்கிறதுக்கு விழிக்கிட வேணும். அது மிக முக்கியம். அதை நான் எல்லா பெற்றோரிடமும் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சஞ்சிக்கும் கௌசல்யாக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு எங்களுக்கு பிரதீப் வந்திருக்கிறார், அவர் மென்டல் எக்ஸ்பர்ட். அவர் மேலும் பல கருத்தரங்களை நடத்துவதற்கு நிறைய தகவல்கள் உள்ள ஒரு ஆள். அவர் அந்த விஷயத்திலே எங்களுக்கு வசந்தத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். அந்த கருத்தரங்கை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம், எங்களால் ஆனதை நாங்கள் முயல்வோம். நன்றி. நன்றி ஆண்டி, நீங்க சரியான நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதோடு நாங்கள் இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். Sanjeev, thank you so much. Sanjeev, as I mentioned, he is the vice principal of Jog District Board School, and Kaushalya, thank you so much. And Kaushalya is the social worker at the Jog District Board. Thank for both of you, and thanks for your time and the participants. Nandri vanakkam. Nandri. Thank you.
you.
வீடியோ இங்கதான் அதை முடிஞ்சது அப்படியே நான் அதை லீவ் பண்ணுங்க.